இந்த எரிகோ மதில் அப்படின்றது என்ன அப்படின்றது ஃபர்ஸ்ட் புரியணும். அது புரிஞ்சாதான் அது எப்படி விழுன்றதும் புரியும் உங்களுக்கு. இன்னைக்கு இந்த எரிகோ மதிலை நான் எப்படி தாண்டறது அது புரியணும். அது எப்படி தாண்டறது அது எல்லாமே நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஆமே, தேவைகள் எல்லாமே சந்திக்கப்பட்டிருக்கு. ஆனா ஒரு ஒரு அபண்டன்ஸ்குள்ள போகிறதுக்கு தான் நமக்கு எரிகோ மதில்ல போல ஒரு மதில் நமக்கு முன்பதாக நிற்கும். எந்த ஊழியக்கா தலையில கை வச்சாலும் எதுவும் ஆக போறது இல்லை. நீங்க உள்ள இருக்கிறத மாத்தாத வரைக்கும் ஒன்றும் ஆக போறது. ஆமே, உங்க எண்ணங்கள் கர்த்தர் எண்ணங்களோட அலைன் ஆகாத வரைக்கும் ஒன்றும் மாறாது. மாறியும் உறைந்த மழையும்னா அது என்னது? பரிசுத்த ஆவியானவர். ஸோ நான் விதைச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் வசனத்தை, அங்கேருந்து பரிசுத்த ஆவியானவர் வேலை செய்வார். உள்ள உட்காந்து அவர் உள்ளதான் இருக்கிறாரு, வேலை செய்ய ஆரம்பிச்சிடாரு. சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, பண்ணுவாரு ஆனால் ஒன்றை வச்சுலாம் பண்ண மாட்டார். அதுக்கு ஒரு ஸ்பெஷல் அனாயிண்டிங் இருக்கு, அது ஒரு பெனிகின் டிஜிஎஸ் அந்த மாதிரி யாரை வச்சு பண்ணுவார் அப்படின்னா. நீங்க வசனத்தை உள்ள போடும் போது பரிசுத்த ஆவியானவர் உள்ள வேலை செய்வார். வேலை செஞ்சு உங்க வழி அப்படி கொஞ்சம் அப்படி இப்படி போனாலும் அப்படியே திருப்பி கொண்டு அவரோட வழியில சேர்த்துருவார். ஹல்லேலூயா. நீங்க உட்காந்து ஆண்டவரையும் சித்தம் என்னெல்லாம் ஜோம் பண்ணாதீங்க, அதெல்லாம் தேவையே இல்லை. நான் கண்டுபிடிச்சிட்டேன். வசனத்தை உள்ள போட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா சித்தத்துல நடந்துகிட்டே இருப்பீங்க. நீங்க ஏன் உங்க கையில ஆஸ்தியை கொடுக்கணுன்றாருங்க? ஏன்னா உங்கள்கிட்ட கொடுத்தா உருப்படியை யூஸ் பண்ணுவீங்க, அதுதான் உங்கள்கிட்ட கொடுக்கணுன்றாரு. ஆனால் நம்ம ஆளுங்க என்ன சொல்லிட்டாங்க, எனக்கு எதுவும் வேண்டாம், பொண்ணு வேண்டாம், மண்ணு வேண்டாம், மண்ணு வேண்டாம், பொண்ணு வேண்டாம், நான் பரலோகத்துக்கு போறேன். எபிரேயர் புஸ்தகம் 11வது அதிகாரம் 30வது வசனம். ஹீப்ரூஸ் சாப்டர் 11 verse 30. எபிரேயர் 11:30வது வசனம். விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தின் மதில்கள் 7 நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது. ஆமென். விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தின் மதில்கள் 7 நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது. ஆமென். By faith the walls of Jericho fell down after they encircled for 7 days. ஆமென். ஸோ இந்த கதை, இந்த பகுதி உங்க எல்லாருக்குமே தெரியும். அதாவது இஸ்ரேல் ஜனங்கள் எரிகோ மதில 7 நாள் சுத்தி வராங்க. சுத்தி வந்த பிறகு அந்த மதில்கள்லாம் கீழே விழுது. இது எங்க வருதுன்னு பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாடுல யோசுவா புஸ்தகம் 6வது அதிகாரத்துல நீங்க படிக்கலாம். யோசுவா 6ல இருந்து அந்த verse 1ல இருந்து நீங்க படிச்சுட்டே வரலாம். ஆமென். இன்னைக்கு இது எந்த அளவுக்கு சிக்னிஃபிகண்டா இருக்கு? எல்லா பழைய ஏற்பாட்டு வசனங்களும் பழைய ஏற்பாட்டு சத்தியங்களும் இன்றைக்கும் நமக்காக அது எழுதப்பட்டிருக்கு. ஆமென். All the Old Testament scriptures and portions are still relevant for us even during this time. இன்றைக்கும் அது நமக்கு பொருந்தும். ஸோ இந்த எரிகோ மதில் அப்படின்றது பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இதை கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய இந்த வர்ஷிப்லாம் பண்ணும்போது அந்த வர்ஷிப் லீடர்லாம் சொல்வார், உங்க முன்பதாக எரிகோ மதில் போல இருக்கிற பிரச்சனைகள் இப்பொழுதே அதெல்லாம் கீழே உழப்போகுது கர்த்தர் சொல்லுகிறார். கேள்விப்பட்டிருக்கீங்களா? வர்ஷிப்லாம் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. எரிகோ மதில் எல்லாரும் ஆர்ப்பரிங்க, எல்லா எரிகோ மதிலும் உழப்போகுது, உங்க வாழ்க்கையில இருக்கிற எரிகோ மதில்கள் எல்லாம் விழப்போகுதுங்க. ஸோ எரிகோ மதில்னா என்னது? இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில என்ன எரிகோ மதில் இருக்கு? சிம்பிளா சொல்லணும்னா நம்ம பிரச்சனைகள், அதுதான் எரிகோ மதில். கரெக்டா? நீங்க வாட் எவர் ப்ராப்ளம் யூ ஆர் ஃபேசிங் ரைட் நவ் இஸ் அ வால். ஒரு பெரிய மதில் மாதிரி நிக்குது, அதை ஏறவும் முடியல, அதை உடைக்கவும் முடியல, ஒன்றும் பண்ண முடியல, அது பாட்டுக்கு நின்றுட்டு இருக்கு. சில பேருக்குலாம் பல வருஷமா நின்றுட்டு இருக்கு, என்ன பண்ணுன்னு தெரியாம பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, சவுத்தியா பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு தடவையும் நானும் நிறைய தடவை இந்த வர்ஷிப்லாம் கேட்டிருக்கேன். எரிகோ மதில்கள் எல்லாம் விழுது பாருங்க, எல்லாம் விழுது பாருங்க, கர்த்தர் சொல்லுகிறார். நானும் இந்த மாதிரி நிறைய மீட்டிங்ல அட்டன் பண்ணேன். ஒவ்வொரு மீட்டிங்லையும் சொல்லுவாங்க, ஆனா எந்த மதிலும் விழுந்த மாதிரியே தெரியல. கவனிச்சிருக்கீங்களா? எல்லா மீட்டிங்லையும் சொல்லுவாங்க மதில் விழுதுன்னு. என்னடா அது ஒவ்வொரு மீட்டிங்லையும் சொல்றாங்க, கர்த்தர் சொல்றாருன்னு வேற சொல்லுவாங்க, ஆனா மதில் மட்டும் விழவே மாட்டேங்குது. வீட்டுக்கு போனா அதே பிரச்சனை தான் இருக்குது, திரும்ப அதே பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு அப்படின்ட்டு. ஸோ இது ஏதோ ஒரு ஃபீல் குட், அதாவது இந்த ஃபீல் குட் ஃபேக்டர்னு வாங்க பார்த்தீங்களா, ஏதோ உங்களை அப்படியே உங்களை நல்லா கொஞ்சம் அப்படியே தட்டி கொடுத்து தடவி கொடுத்து அனுப்புறதுக்காக இந்த வசனத்தை ஆண்டவர் வைக்கல. இதுல ரியலாவே ஆண்டவர் நிறைய காரியங்களை உள்ள வச்சிருக்காரு, நிறைய சத்தியங்களை வச்சிருக்காரு. அதை தான் நம்ம பார்க்க போறோம். ஆமென். ஸோ இந்த எரிகோ மதில் அப்படின்றது என்ன அப்படின்றது ஃபர்ஸ்ட் புரியணும். அது புரிஞ்சாதான் அது எப்படி விழுன்றதும் புரியும் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் திஸ் வால் ஆஃப் ஜெரிகோ. இது என்னது இந்த எரிகோ? இன்னைக்கு இந்த எரிகோ மதில நான் எப்படி தாண்டறது அது புரியணும். அது எப்படி தாண்டறது அது எல்லாமே நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஆமென். ஸோ இது தொடர்ந்து இன்னும் 2-3 வாரத்துக்கு நான் பேச போறேன். ஸோ இன்னைக்கு ஒரு பாயிண்ட் மட்டும் நான் இன்னைக்கு பேச போறேன். ஹல்லேலூயா. ஸோ ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் ஃபர்ஸ்ட் போவோம். ஸோ இந்த எரிகோ மதில் எங்க வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா யோர்தான் நதிக்கு அந்த பக்கம் வருது. அதாவது எகிப்துல இருந்து இவங்க கிளம்புறாங்க. எகிப்துல இருந்து அடிமைத்தனத்துல இருந்து இவருக்கு விடுதலையாக்கப்பட்டு அவங்க வனாந்திரத்துலயே நடந்து யோர்தான் நதியை தாண்டி அவர்கள் சந்திக்கிற முதல் பட்டணம் எரிகோ பட்டணம் தான். The first town that they encounter
பிஃபோர் என்டரிங் த ப்ராமிஸ்ட் லேண்ட், அதாவது வாக்கு பண்ணப்பட்ட அந்த தேசம் இருக்குல்ல, அந்த கானான் தேசம், ஆண்டவர் வாக்கு பண்றாருல, அது எங்க வருது பாருங்க, எடுத்துக்கோங்க. யாத்ராகமம் யாத்ராகம் 3:8 அந்த வசனத்தை படிங்க சிஸ்டர். எக்ஸோடஸ் 3:8, யாத்ராகம் 3:8. அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். ஆமென். சோ ஆண்டவர் யாத்ராகமம் புஸ்தகத்துல தன்னை வெளிப்படுத்தி தன்னுடைய சித்தம் என்ன, இஸ்ரவேலுக்கு தம்முடைய சித்தம் என்ன அப்படின்றத வெளிப்படுத்த ரொம்ப கிளியரா சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, உங்களை நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன், விடுதலையாக்க போறேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன், உங்களை விடுதலையாக்க போறேன். முதலாவது விடுதலை உண்டாக போகுது. விடுதலையாக்குறாரு. ஏன் விடுதலையாக்குறாருன்னா, இவர்கள் அடிமையா இருக்கிறாங்க, எகிப்துல அடிமையா இருக்கிறதுனால அவர்களுக்கு தேவை இப்பொழுது விடுதலை, ஃப்ரீடம் ஃப்ரம் அப்ரஷன் அண்ட் ஸ்லேவரி. அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை வேணும். முதல்ல விடுதலை கொடுத்து அப்படியே விட்டுற முடியாது பாருங்க. விடுதலை கொடுத்து அப்படியே ரோட்ல விட்டுற முடியுமா? அப்புறம் அவன் என்ன பண்ணுவான் பாவம்? அவனை கொண்டு போய் நான் ஒரு நல்ல இடத்துல செட்டில் பண்ண போறேன்றார் பாருங்க. ஆண்டவர் நம்மளோட கெட்டிக்காரருங்க. நம்ம எவ்வளவு யோசிக்கிறோம்ல, நம்ம பிள்ளைங்களுக்கு எப்படி செட்டில் பண்றது, அவங்களை என்ன பண்றது, கல்யாணம் பண்ணி ஒரு வீடை கட்டி. அவர் இன்னும் மேல யோசிக்கிறார். நம்ம மிஞ்சி போனா 2 பெட்ரூம் 3 பெட்ரூம் யோசிப்போம். அவர் பாலும் தேனும் ஓடுற தேசம்ட்டார். அவர் ஓடுற தேசம் என்னது, 1 லிட்டர் 2 லிட்டர் பால்லாம் வாங்க வேண்டாமா, அது பாட்டு ஓடிக்கிட்டே இருக்குமா, எவ்வளவு வேணா பால் எடுத்துக்கோ, எவ்வளவு வேணா தேன் எடுத்துக்கோன்ட்டார். பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்துல நான் ஒன்னு என்ன பண்ண போறேன், போய் குடி வைக்க போறேன். அந்த தேசம் இப்போ யாரோட கையில இருக்கான்? அமோரியர், எபூசியர், ஜெபூசியர், இந்த மாதிரி நிறைய ஆட்கள், தேவனை அறியாத தேவனுக்கு விரோதமா இருக்கிற ஆட்களுடைய கைகள்ல இந்த ஆசீர்வாதங்கள்லாம் மாட்டிக்கிட்டு இருக்கு. அந்த இடத்துல ஒன்ன போய் நான் குடி வைக்க போறேன். எப்படி? உன்னை கொண்டு போய் அவனை துரத்தி விட்டுட்டு நாங்க வைக்க போறேன்றார். இதுதான் ஆண்டவர் திட்டம். சரிங்களா? திஸ் இஸ் த பிளான் ஆஃப் காட். ப்ராமிஸ்ட் லேண்ட் வாஸ் ப்ராமிஸ்ட் பை காட் டு இஸ்ரேல். அந்த வாக்கு பண்ணப்பட்ட தேசம் தேவனால வாக்கு பண்ணப்பட்ட ஒரு தேசம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. அதை நான் கூட்டிட்டு போறேன். அதுக்குதான் ஆண்டவர் மோசே அனுப்புறார். ஒரு ரட்சகர் அனுப்புறார், டெலிவரர் அனுப்புறார். ஆமென். அவங்கள டெலிவர் பண்ணி அதுக்கப்புறம் ரத்தம் தெளிக்கப்படுது. அன்னைக்கு பஸ்கா ராத்திரியில ரத்தம் தெளிக்கப்படுது. ஆட்டுக்குட்டியின் ரத்தம் தெளிக்கப்படுது. அதுக்கப்புறம் ரத்தத்தை பார்த்தோன்னு என்ன பண்றான், பார்வோன் உடனே விட்டுறான். அங்க ரத்தம் தெளிக்கப்பட்டு அங்க ஒரு பெரிய நியாய தீர்ப்பு நடந்த பிறகுதான் பார்வோன் சரி கிளம்புங்க அப்படின்றான். கிளம்பி வெளியே வராங்க. அதுக்கப்புறம் சிவந்த சமுத்திரம் வருது. அதை ஆண்டவர் 2ஆ பிளக்குறாரு. அதுக்கு நடுவே கொண்டு போறாரு. அதுக்கப்புறம் வனாந்திரத்துல அவர்களோட பசியை தீர்ப்பதற்காக மண்ணா, டெய்லி ஃப்ரெஷ் மண்ணா கொடுக்குறாரு. தாகத்தை தீர்ப்பதற்காக கண்மலையில இருந்து தண்ணீரை கொடுக்குறாரு. இது எல்லாம் எதுக்கு அடையாளம்னா, நம்மளுடைய ரட்சிப்புக்கு அடையாளமா இருக்குது. ஹல்லேலூயா. நம்ம பாவத்துல மாட்டிட்டு இருந்தோமா, பிசாசின் பிடியில மாட்டிட்டு இருந்தோமா? கொலோசியர்ல படிச்சோம்ல ஒரு வசனம், ஞாபகம் இருக்கா? போன வரலாம். இருளின் அதிகாரத்திலிருந்து தேவன் தன்னுடைய அன்பின் குமாரனின் ராஜ்யத்துல நம்மள என்ன பண்ணிருக்கிறாரா, உட்பிரவேசிக்க பண்ணிருக்கிறார். He has translated us, conveyed us from darkness into the kingdom of his beloved son. சோ பாவத்திலும் பிசாசின் பிடியில மாட்டிட்டு இருந்த நம்மளை ரட்சித்து, எப்படி இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால நம்மளை ரட்சித்து நம்மளை மீட்டெடுத்து இன்னைக்கு நம்மள சுயாதீனர்கள்னா ஃப்ரீ மென். இன்னைக்கு நீங்களும் நானும் பாவத்துக்கு அடிமையா இல்ல. வேதம் சொல்லுகிறது நம்ம எல்லாம் நீதிமானா இருக்கோமா, பாவத்துக்கு அடிமையா கிடையாது. நம்ம எல்லாரும் நீதிமானா இருக்கோம், பாவத்துக்கு அடிமை கிடையாது. சோ பழைய ஏற்பாட்டுல இருக்கிற அந்த காரியம் இருக்கு பாத்தீங்களா, அது எல்லாமே இன்னைக்கு புதிய ஏற்பாட்டுக்கு பொருந்தும். ஆமென். 1 கொரிந்தியர் 10 எடுங்க. 1 கொரிந்தியன்ஸ் 10, 1 கொரிந்தியர் 10 முதல் 3 வசனம் படிங்க. 4 வசனம் படிங்க. 1 கொரிந்தியர் 10 1ல இருந்து 4வது வசனம். இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்றிருக்கிறேன் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாய் இருந்தார்கள். எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள். எல்லாரும் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படியெனில் அவர்களோட கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. அந்த கண்மலை கிறிஸ்துவே. பாருங்க, இன்னைக்கு நமக்கு நடந்தது அப்படியே எழுதுறார். ரட்சிக்கப்படுறோம், ஞானஸ்தானம் எடுக்கிறோம், கிறிஸ்து நம்மோடய இருக்கிறார்ல, அது அப்படியே பழைய ஏற்பாட்டுல எழுதுறாரு.
அவங்க வந்து அடிமைத்தனத்துல இருந்து வெளியே வராங்க, அப்புறம் செங்கடல் வழியா போறாங்க பாத்தீங்களா, அதுதான் அவங்களுடைய ஞானஸ்தானம். அதுக்கப்புறம் கண்மலை, அந்த கண்மலையில இருந்து குடிக்கிறாங்க பாருங்க, அது கிறிஸ்துவே. தட் ராக் வாஸ் கிரைஸ்ட். கிறிஸ்து தான் உங்களுக்கு அந்த தண்ணியை கொடுத்துட்டு இருக்கா, ஜீவ தண்ணீர். இன்றைக்கு நமக்குள்ள ஜீவ தண்ணீர் இருக்கு, பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நமக்குள்ள ஜீவ தண்ணீர்கள் இருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டோம். ஆனா நம்ம போய் சேர வேண்டிய இடம் வந்து ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணின அந்த இடத்திற்கு நம்ம போய் சேரணும். ஹல்லேலூயா. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார், ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார், ஒரு அழைப்பை வச்சிருக்கிறார், ஒரு அபிஷேகத்தை வச்சிருக்கிறாரு. அதை நீங்க இப்ப அடைய வேண்டியதா இருக்கு. ஆமென். Everybody has a plan and a purpose and a calling and an anointing from God. And it is our responsibility that we need to get to that place. அந்த இடத்துக்கு நம்ம போய் சேரணும். ஆனா நிறைய நேரம் கிறிஸ்துவ வாழ்க்கை எப்படி இருக்குது, ரட்சிக்கப்பட்ட பிறகு எப்படி இருக்குன்னா, எல்லாரும் ரட்சிக்கப்பட்டமா அடுத்தது பரலோகத்துக்கு போகணும்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டா? பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, இந்த பாட்டு கேட்டிருக்கீங்களா? அந்த பாட்டை தான் பாடிட்டு இருக்காங்க. பரலோகமே என் சொந்தமே என்பது. கொரோனா வரும்போதுலாம் நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க, பிரதர் சீக்கிரம் ஆண்டவர் வந்துடணும் பிரதர், சீக்கிரம் வந்துடணும் பிரதர், சீக்கிரம் வரணும் பிரதர் அப்படின்ட்டு. கொரோனா டைம்ல ஆண்டவர் வர வேண்டாம், நீங்க கொஞ்சம் அவிசுவாசத்துல தந்தீங்கன்னா நீங்களே ஆண்டவர்கிட்ட போயிருவீங்க. அந்த கொரோனா புரிஞ்சவங்க கொரோனா டைம்ல கொஞ்சம் அவிசுவாசத்துல இருந்தா நம்மளே போயிடலாம் ஆண்டவருக்கு, எதுக்கு அவர் வரவே வேண்டாம். அப்படிதான் எல்லாம் சுத்திக்கிட்டு இருந்தாங்க, சீக்கிரம் ஆண்டவர் ஒன்று, ஒரே பொல்லாத இதா காரியமா இருக்குதுன்ட்டு. ஏன் என்ன எல்லாம் என்ன நினைச்சிட்டாங்கன்னா, கிறிஸ்துவர்களுக்கு வந்து கானான் தேசம் எங்க இருக்குன்ட்டாங்க, பரலோகத்துல இருக்குன்ட்டாங்க. கரெக்டா? அங்க உனக்கு என்ன இருக்குது, ஒரு நல்ல வீடு இருக்கு, அங்க ஒரு பெரிய மாளிகை இருக்கு. யோவான் 14 சொல்றாருல, நான் போகிறேன் அங்க உங்களுக்கு ஒரு வீடை கட்டி வைப்பேன்றாருல, ஐ வில் பில்ட் மேன்ஷன்ஸ் ஃபார் யூ. அங்க நல்ல வீடு இருக்கு பிரதர், அங்க எல்லாம் இருக்கு பிரதர். அங்க வந்து என்ன இல்ல, கண்ணீர் கிடையாது, ஆட்டுக்குட்டி வந்து உங்க கண்ணீரை என்ன பண்ணுவாராம், துடைப்பாரு அப்படின்னு சொல்லி அங்க வந்து எல்லாம் இருக்கு, அங்க இருக்குது அங்க இருக்குது அப்படின்ட்டு. ஆனா இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணும்போது எப்படி ஜெபம் பண்றாரு, பரலோகத்தின் சித்தம் பூமியில செயல்படணும், இப்படிதான் ஜெபம் பண்றாரு. பரமண்டத்தில் இருக்கிற பிதாவே உங்களுடைய ராஜ்யம் வருவதாக, சித்தம் அங்க என்ன இருக்குதோ அது அப்படியே இங்க வரணும் ஆண்டவரேன்ட்டு. ராஜ்யம் வரணும்னாரு. இயேசு என்ன சொல்றாரு, தேவனுடைய ராஜ்யம் சமீபமா இருக்குதுன்றார். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டவர் நமக்குள்ள தேவனுடைய ராஜ்யம் வந்துருச்சு. ஹல்லேலூயா. நீங்க எல்லாருமே தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளதான் இருக்கிறீங்க. ஆனாலும் நம்ம எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் தெரியுமா, இந்த இஸ்ரேல் ஜனங்கள் வந்து இதுல எகிப்துல இருந்து வெளியே வந்து அந்த சிவந்த சமுத்திரத்தை தாண்டி வந்துட்ட பிறகு 11 நாள் தான் ஆகுமா. ஃப்ரம் த ரெட் சி டு ஜார்டன் வில் டேக் ஒன்லி 11 days. ஜார்டன் கிராஸ் பண்றதுக்கு 11 days ஆகுமா. ஆனா எத்தனை வருஷம் அவனுக்கு எடுத்துக்கொண்டானுங்க, 40 வருஷமா. யோசிச்சு பாருங்களேன், இங்க இருந்து எனக்கு வந்து இப்ப சப்போஸ் நான் இங்க டீனர்ல இருக்கேன், டீனர்ல இருந்து அடையார் போறதுக்கு எனக்கு வந்து 1/2 மணி நேரம் தான் ஆகும், சரிங்களா? 4 மணி நேரமா நான் போறேன்னா என்ன அர்த்தம், 10 மணி நேரமா போறேன்னா என்ன அர்த்தம், அப்ப எனக்கு வண்டி ஓட்ட தெரியல, சுத்திக்கிட்டே இருக்கேன்னு அர்த்தம், ஒரே இடத்த சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கேன். அதே போலதான் 11 நாள்ல கடக்க வேண்டிய பிரயாணத்தை 40 நாள் நடந்துகிட்டே இருக்கிறாங்க. எதனால? அவிசுவாசத்தினால. ஹல்லேலூயா. அவிசுவாசத்தினால அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனாலும் நல்லா கவனிக்கணும், 40 வருஷம் ஆண்டவர் வந்து அவங்களை கைவிடல. அவங்களுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறாரு, தண்ணியை கொடுக்கிறாரு. உபாமம் 8 போட்டிருக்கு, அவனுடைய வஸ்திரம், அவர்களுடைய துணி கூட வந்து பழசாகல, செருப்பு கூட தேஞ்சு போலையா. அப்படின்னா எப்படி இருந்திருக்கானுங்க, தேவைகள்லாம் சந்திக்கப்பட்டுதான் இருக்கு. என்னங்க, கரெக்டா இல்லையா? இன்னைக்கு நமக்கு தேவைகள் சந்திக்கப்பட்டுதா இல்லையாங்க? அப்படி இப்படின்னு சந்திக்கப்பட்டுருச்சு இல்ல. எல்லாரும் சாப்பிட்டு இருப்பீங்க மதியானம், யாரும் சாப்பிடாம இருக்கீங்களா மதியானம்? எல்லாருமே சாப்பிட்டு இருப்பீங்க, எல்லாரும் ஒரு வீட்டுல இருப்பீங்க, அந்த வீட்டுக்கு வாடகையும் கொடுத்துருப்பீங்க. யுவர் பேர் நீட்ஸ், யுவர் பேர் மினிமம்ஸ் ஆர் கெட்டிங் என்னது, மெட். புரியுதுங்களா இல்லையா? தேவைகள் எல்லாமே சந்திக்கப்பட்டுருது. ஆனா ஒரு ஒரு அபண்டன்ஸ்குள்ள போகிறதுக்கு தான் நமக்கு எரிகோ மதில்ல போல ஒரு மதில் நமக்கு முன்பதாக நிக்குது. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? அபண்டன்ஸ்குள்ள போக முடியல. புரியுதுங்களா இல்லையா? நான் வெறும் ஃபினான்ஸ் பத்தி மட்டும் பேசலங்க, நீங்க உடனே ஃபினான்ஸ் மட்டும் யோசிக்க கூடாது. ஃபினான்ஸும் இருக்குது, ஆனா எல்லாத்துலயுமே அபண்டன்ஸ் பார்க்கணுமா இல்லையா? ஹெல்த் நல்லா இருக்கு பிரதர், ஆனா அப்பப்ப ஏதாவது ஆயிருது பிரதர், அடிக்கடி டாக்டர்கிட்ட போக வேண்டியதா இருக்கு பிரதர், போயிட்டு ஒரு 2 ஊசி போட்டாதான் பிரதர் ஏதாவது சரியாகுது. கரெக்டா? அப்படி போகுது. இன்னொரு சைடு வருமானம் வருது பிரதர், ஆனா வந்து கரெக்டா 15ஆம் தேதி எல்லாம் காலி ஆயிருது பிரதர். எல்லாம் இஎம்ஐ எல்லாம் கட்டி, லோன் எல்லாம் கட்டி 15ஆம் தேதி என்ன ஆயிருது, காலி ஆயிருது பிரதர். 15க்கு அப்புறம் அப்படியே கத்தாவே காத்துக்கிட்டு இருக்கணும். கத்துறதா காக்கா அனுப்பிச்சு கறி போட்டா உண்டு பிரதர். மாசத்துக்கு ஒரு தடவை தான் பிரதர் மட்டன் வாங்க முடியுது பிரதர், ஏன்னா மட்டன் ரேட் ஏத்திட்டாங்க பிரதர். அதனால ஏதோ ஒரு காசு சேர்த்து வச்சு மாசத்துக்கு ஒரு தடவை தான் மட்டன் வாங்க முடியுது பிரதர்.
அப்படியே ஓடுது பிரதர். அப்படியே கிறிஸ்தவர்களை கேட்டா அதான் சொல்லுவாங்க, அப்படியே போகுது பிரதர், கத்தர் கிருபையில அப்படியே போகுது பிரதர். எங்க போகுதுன்னு தெரியல பிரதர், ஆனா போகுது பிரதர். வனாந்திரத்துல அவர்கள் அப்படிதான் இருந்தாங்க, அப்படியே போயிட்டே இருந்தானுங்க. ஆனா டெய்லி சாப்பாடு இருந்துச்சு, தண்ணி இருந்துச்சு, சாப்பாடு இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. ஆனா ஆண்டவர் அவர்களுக்காக வைத்திருந்த அந்த வாக்கு பண்ணப்பட்ட அந்த தேசத்துக்குள்ள அவங்க நுழையவே இல்லை. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் வந்து ஆண்டவரோட வாக்குத்தத்தம் அவங்க கிட்ட இருக்குது, ஆண்டவரோட ஆசீர்வாதங்கள் அவங்க மேல இருக்குது, ஆண்டவர் அவங்களுக்கு என்ன அழைப்பு வச்சிருக்காருன்னு தெளிவா தெரியும் அவங்களுக்கு, ஆண்டவர் அவங்களுக்கு என்ன லக்கு வச்சிருக்கிறாருன்னு எல்லாமே தெரியுது. தே நோ எவ்ரிதிங். எங்க போகணும், ஆண்டவர் தீர்க்க தரிசனம் மூலியமாக பேசியிருப்பாரு, அவங்களுக்கு வந்து தரிசனங்களை கொடுத்திருப்பாரு, எல்லாம் இருக்கும். ஆனா அதுக்குள்ள நுழைய முடியாம இருப்பாங்க. பாத்திருக்கீங்களா? பிரதர் எனக்கு ஆண்டவர் இது சொன்னார் பிரதர், அது சொன்னார் பிரதர், ஆனா எதுவுமே என் வாழ்க்கையில நடக்கல பிரதர் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நான் கேட்டிருக்கேன். எதுவுமே நடக்கல பிரதர், ஆண்டவர் என்ன பண்றாரு பிரதர். உடனே நம்ம யாரை பிளேம் பண்ண ஆரம்பிச்சிரும்? ஆண்டவரை பிளேம் பண்ண ஆரம்பிச்சிடும். எனக்குலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆண்டவர் என்ன பண்றாரு, ஆனா என்டர் பண்ணாரு கேட்பாங்க என்கிட்ட வந்து. நான் ஒரு செக்ரட்டரினால கேட்கறாங்கன்னு நினைக்கிறேன், ஆண்டவர் என்ன பண்றாரு என்ன பண்றாரு என்கிட்ட வந்து கேட்பாங்க. இருங்க, நான் என்ன பண்றேன்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன், ஆண்டவர் என்ன பண்றாரு அடுத்து விட்டுருங்க. நீங்க என்ன பண்றீங்க ஃபர்ஸ்ட்? இதுதான் வந்து அங்கேயும் நடந்துச்சு. என்ன நடந்துச்சு? முறுமுறுத்தல், கம்ப்ளைனிங்கு, மர்மரிங்கு, குறை சொல்றது, இதுதான் அங்கேயும் நடந்துச்சு. இதுதான் வந்து எழுதுறாரு. வாங்க திரும்ப வாங்க அந்த 1 கொரிந்தியர் 10க்கு வாங்க. அந்த 5ல இருந்து படிங்க சிஸ்டர். 10:5ல இருந்து படிங்க. அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை. ஆதலால் வனாந்திரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். அவர்கள் மேல தேவன் பிரியமா இல்லைன்னு போட்டிருக்கு. ஏன் பிரியமா இல்லைன்னா, அவர்கள் எல்லாம் அவிசுவாசத்துல வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். தேவனை குறித்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? தேவனை பார்த்து முறுமுறுத்து கொண்டிருந்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் கான்ஸ்டன்ட் மர்மரிங், கான்ஸ்டன்ட் கம்ப்ளைனிங். இன்னைக்கு இந்த கம்ப்ளைனிங், மர்மரிங் இது ரெண்டையும் ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க வேற எங்கேயோ போயிருவீங்க நீங்க வாழ்க்கையில். நிறைய பேர் வந்து ஆழமான சத்தியத்தை சொல்லி கொடுங்க பிரதன்றாங்க. நானும் வசனத்தை நல்லா திருப்பி திருப்பி பார்த்துட்டேன். இந்த வாயை ஒழுங்கா அடக்கிட்டா எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. பாதி வேலை, பாதி கிணற தாண்ட மாதிரி. நிறைய பேர் பிரதர் ஆழமா சொல்லுங்க பிரதர், டீப்பா ஏதாவது சொல்லுங்க பிரதர். டீப்பா சொல்லி என்ன பண்ண போறீங்க? கேட்டுக்கிட்டு திருப்பி போய் கம்ப்ளைண்ட் தான் பண்ண போறீங்க. அதுக்கு நான் ஏன் டீப்பா எல்லாம் போனோம்? என்னங்க, டீப்பா ஏதாவது ரொம்ப ஆழமான தியாலஜி பேசுங்க பிரதர். ஏதாவது ஒண்ணு பேசுங்க பிரதர். 3வது வானம் 4வது வானம் ஏதாவது பேசுங்க பிரதர். அதெல்லாம் பேசினா மட்டும் எதாவது நடந்துற போதா என்ன? வாய மூட தெரியலன்னா ஒண்ணு நடக்காது. ஆண்டவர் கூட இருக்கிறாரு, அக்னி மதிலா இருக்கிறாரு, மேக ஸ்தம்பமா இருக்கிறாரு. ஆனாலும் அவர்கள் கானான் தேசத்துக்கு உள்ள போக முடியல. ஏன்னா வாய அடக்கல அவனுக்கு. ஏன் அப்படி இருந்தானுங்க பாருங்க. அடுத்து தொடர்ந்து படிங்க. 6. அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு அவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாய் இருக்கிறது. ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அவர்களில் சிலர் விக்கிரக ஆராதனைக்காரர் ஆனது போல நீங்களும் ஆகாதிருங்கள். விக்கிரக ஆராதனை என்னது? தேவனை தவிர மற்ற காரியங்களை அவங்க வாழ்க்கையில என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க? பெருசா நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் விக்கிர ஆராதனை. விக்கிர ஆராதனை நீங்க என்ன நினைக்க கூடாதுன்னா, ஓகே பிரதர் நான் அப்படிலாம் எதுவும் பண்ணல பிரதர், எங்க வீட்டுல எதுவும் சலகைலாம் வச்சு நான் கும்பிடல பிரதர், நான் இயேசுவை மட்டும் தான் பிரதர் விசுவாசிக்கிறேன், எங்க வீட்டுல ஒரே ஜீசஸ் போட்டோ மட்டும் தான் இருக்கு பிரதர், அது கேட்கல. விக்கிர ஆராதனைனா இயேசுவை தவிர உங்களுக்கு வாழ்க்கையில எது பெருசானாலும் அது விக்கிரகம் தான். என்னங்க, ஆண்டவர் தவிர எது உங்களுக்கு பெருசா தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன் உங்க வாழ்க்கையில, அது என்னதாயிடும் உங்க வாழ்க்கையில? விக்கிரகமா மாறிடும். என் ஊழியம் வந்து ஆண்டவரோட பெருசா தெரிஞ்சுன்னா எனக்கு ஊழியம் தான் விக்கிரகம். புரியுதுங்களா? ஊழியம் கர்த்தர் கொடுத்தது தான், நான் இல்லைன்னு சொல்லல. என் பிள்ளை வந்து ஆண்டவரோட எனக்கு பெருசா தெரிஞ்சாங்கன்னா என் பிள்ளை தான் எனக்கு என்னது? விக்கிரகம். பிள்ளை கர்த்தர் தான் கொடுத்தாரு. பின்ன யார் கொடுப்பா? பிசாசா கொடுப்பான்? பிள்ளை கர்த்தர் தான் கொடுத்தாரு. ஆனா அந்த பிள்ளை என்னதாயிடக்கூடாது? எனக்கு கர்த்தரோட பெரியவரா ஆயிடக்கூடாது. கர்த்தர் தான் பெரியவரா இருக்கணும். என் பிள்ளைக்கு கர்த்தரை தான் என் பிள்ளைக்கு போதிக்கணும். பிள்ளைகளுக்கு கர்த்தரை பத்தி போதிங்கன்னு தான் பைபிள்ல போட்டிருக்கு. ஏன்னா கர்த்தர் தான் அவன் வாழ்க்கையிலும் பெரியவனா இருக்கும். புரியுதுங்களா? எத்தனை பேருக்கு புரியுது? சோ இப்படிப்பட்ட ஒரு அவிசுவாச வாழ்க்கையில அவர்கள் வாழ்ந்ததுனாலதான் வாக்கு பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ள அவங்களால நுழையவே முடியல. 40 வருஷம் சுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. 40 வருஷம் ஸ்டார்டிங்லயே வந்து மோசே வந்து சொல்றாரு, ஒரு 12 பேர் அனுப்பி போய் அந்த தேசத்தை போய் பார்த்துட்டு வாங்கன்றார். அந்த 12 பேர் போறாங்க. என்னாகும் 13ல வரும். அதை திருப்பிக்கோங்க. என்னாகும் 13 நம்பர்ஸ் 13ல 12 பேர் போறானுங்க. போய் தேசத்தை நல்லா சுத்தி பார்த்துட்டு ஒரு ரிப்போர்ட் கொண்டு வாங்க, நெக்ஸ்ட் நம்ம எங்க போறோம்?
அந்த தேசத்துக்குள்ள நுழைய போறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சர்வே பண்ணுங்கன்றாங்க. சர்வேனா என்னது? அந்த தேசம் எப்படிப்பட்டது, அந்த நிலங்கள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு வாங்கன்றாரு. இவனுங்க அதெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு என்ன சொல்றானுங்க பாருங்க. என்னாகும் 13:27 இருந்து படிங்க. அவர்கள் மோசேயை நோக்கி, ம், நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம். அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான். ம், அது இது அதனுடைய கனி. ம், ஆனாலும் அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், ம். பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் மிகவும் பெரியவைகளுமாய் இருக்கிறது. அங்கே ஏனாக்கின் குமாரரையும் கண்டோம். சொல்லிட்டு அடுத்து 32 படிங்க. 32 போடு. நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். ம், நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். அங்கே ம், ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம். ம், நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல் இருந்தோம், ம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி, இப்படி ம். இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்செய்தி பரம்ப செய்தார்கள். துர்ச்செய்தி பரப்பினார்கள். துர்ச்செய்தியை என்ன பண்ணாங்களாம்? பரப்பி விட்டுட்டானுங்க. நாங்கள் எங்கள் பார்வைக்கு எப்படி இருந்தோமா? வெட்டுக்கிளியை போல வெட்டுக்கிளி இருந்தோம். அப்பனா அவனே தன்னை எப்படிங்க பார்த்துட்டான்? வெட்டுக்கிளி வெட்டுக்கிளி. இது ஆண்டவர் சொன்னாரா? நீ வெட்டுக்கிளினாரா? இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் தங்களை எப்படி பாக்குறாங்க? பூச்சி புழுன்னு பாக்குறாங்களா? இது ஆண்டவர் சொன்னாரா? இப்ப புரியுதுங்களா ஏன் பூச்சி புழுன்னு பாக்குறாங்கன்ட்டு? இல்ல பிரதர், நான் ஒண்ணுமே கிடையாது பிரதர், அடியேன் என்னை தாழ்த்துகிறேன் பிரதர், அடியேன் இது பண்றேன் பிரதர், அடியேன் அது பண்றேன், அடியேன் இப்படி பண்றேன், இது எதுவுமே ஆண்டவர் சொல்ல. அடியேனே சொல்லிக்கிறாரு. இல்லைன்னா அடியேன் யார்கிட்டயாவது கேட்டுட்டு வந்து சொல்லிக்கிட்டு இருப்பாரு. யூ அண்டர்ஸ்டாண்ட்? நாங்கள் எங்கள் பார்வையில வெட்டுக்கிளியை போல இருக்கிறோம் இருக்கிறோம் அப்படின்னு அவனுங்களே தங்களை என்ன பண்ணிக்கிட்டாங்க? we were like grasshoppers in our own sight and so we are in their sight. அப்படின்னா எங்க பார்வையிலும் அப்படிதான் இருக்கும், அவங்க பார்வையிலும் அப்படின்னு அவங்களே நினைச்சிட்டு அடுத்தது பாருங்க 14வது 1. அப்பொழுது சபையார் எல்லாரும் ம், கூக்குரலிட்டு புலம்பினார்கள். ம். ஜனங்கள் அன்று ரா முழுவதும் அழுது கொண்டிருந்தார்கள். பாருங்களேன், இதை கேட்ட உடனே ஓன்னு ஒப்பாரி வச்சுட்டானுங்க. 30 லட்சம் பேர் அழுதுருக்கானுங்க. எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. பாளையமே ஓன்னு ஒப்பாரி வச்சிருக்கானுங்க. நான் இதை படிக்கும் போது, டேய் உங்களுக்கு எல்லாம் அறிவு இருக்காடா? அவர் எப்படி உங்களை வெளியே கூட்டிட்டு வந்திருக்கிறாரு? செங்கடல்லாம் பிளந்து கூட்டிட்டு வந்தா ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கீங்களாடா உட்காந்து அப்படின்ட்டு. என்ன ரா முழுவதும் அழுதார்கள். நைட்டு ஃபுல்லா உட்காந்து அழுதுருக்கானுங்க. ஆல் நைட் பிரேயர் மாதிரி ஆல் நைட் கிரைங். ஆல் நைட் பிரேயிங்க விட்டு ஆல் நைட் கிரைங்க்கு போயிட்டானுங்க. இன்னைக்கு நிறைய பேர் ஆல் நைட் கிரைங்ல ஓடிட்டு இருக்கு. பிரதர், படுத்தா தூக்கமே வர மாட்டேங்குது பிரதர், அப்படியே விட்டத்தையே பார்த்துட்டு இருக்கேன் பிரதர். ஒரே மைண்ட்ல எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஓடிக்கிட்டே இருக்கு பிரதர். என்ன பண்றேனே தெரியல பிரதர். என் தலையில கொஞ்சம் கையை வைங்க பிரதர், கொஞ்சம் எண்ணெயை ஊத்துங்க பிரதர். எந்த எந்த ஊழியக்கா தலையில கை வச்சாலும் எதுவும் ஆக போறது இல்லை. நீங்க உள்ள இருக்கிறத மாத்தாத வரைக்கும் ஒன்னும் ஆக போறது இல்லை. ஆமென். உங்க எண்ணங்கள் கர்த்தர் எண்ணங்களோட அலைன் ஆகாத வரைக்கும் ஒன்னும் மாறாது. 100 ஊழியக்காரர் வந்து கையை வச்சாலும் ஒன்னும் மாறாது. ஹல்லேலூயா. கையை வச்சா எல்லாம் மாறிடும்னா இன்னைக்கு சபையெல்லாம் மூடிட்டு என்ன பண்ணலாம்? எல்லாரும் நான் ஜூம் மீட்டிங்கே நடத்த வேண்டாம், நான் அட்ரஸ் கொடுத்துடலாம். வந்துருங்க, டி நகர்ல இங்க இருக்கிறேன், எல்லாரும் வந்துருங்க, அப்பாயின்மெண்ட் கொடுத்துறேன், ஐயா உங்க தலையில கையை வச்சிடறேன்னு சொல்லிடுவோம். முடிஞ்சு போச்சு கதை. எதுக்கு நீங்க கஷ்டப்பட்டு ஜூம் மீட்டிங் அட்டன் பண்ணி நானும் ஜூம் மீட்டிங் பேசி இந்த ஜூமுக்கு வேற மாசம் மாசம் காசு வேற கட்டணும், $20 வேற கட்டணும்னா அது சப்ஸ்கிரிப்ஷனுக்கு. அதெல்லாம் எதுக்கு தேவையில்லா செலவு? எல்லாம் லைன் கட்டி வாங்க, ஐயா கை வைப்பார். என்னங்க கரெக்டு தானேங்க? இவ்வளவு டைமே வேஸ்ட் பண்ண வேண்டாமே. டசன்ட் ஒர்க் லைக் தட். அப்படி எதுவும் வேலை செய்யாது. மோசே இருக்கிறாரு கூட, ஆண்டவரோட பிரசனம் கூட இருக்குது, எல்லாம் இருந்துமே ஓன் ஒப்பாரி வச்சானுங்களாம். யாரு? அந்த ஜனங்கள். ஆஃப்டர் சீயிங் so much miracles and signs and wonders, they cried all through the night. எதனால? துர்ச்செய்தியை கேட்டு. அதனாலதான் பாருங்க, நீங்க என்ன செய்தியை கேட்கறீங்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் வாட் நியூஸ் யூ ஆர் லிஸ்னிங் டு, வாட் மெசேஜ் யூ ஆர் லிஸ்னிங் டு. சும்மா எல்லா மெசேஜும் கேட்டுட்டு இருக்கறனாலதான் நிறைய பேர் ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்காங்க கிறிஸ்தவர்கள் எல்லாம். இந்த உலகத்துல வந்து எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும்னா அது ஒரே ஒரு குரூப்பால தான் இருக்க முடியும். அது நம்மளால தான் இருக்க முடியும். வேற யாரும் இருக்க முடியாது. அது தெரியுமா? இந்த உலகத்துல ஏகப்பட்ட மதங்கள் இருக்கு, இனத்தார் இருக்கிறாங்க.
டிஃப்ரெண்ட் எத்தனிக் ரேசஸ், டிஃப்ரெண்ட் ரிலிஜன்ஸ் இருக்கிறாங்க. ஆனா நம்மளால மட்டும்தான் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க முடியும். இது நான் சொல்ல, வேதம் சொல்லுது. நமக்கு தான் அந்த கெப்பாசிட்டி ஆண்டவர் கொடுத்திருக்காரு. எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கிற கெப்பாசிட்டி யாருக்குங்க கொடுத்திருக்காரு? நமக்கு தான் கொடுத்திருக்காரு. ஹalleluya. சந்தோஷம்னா நான் சொல்ற சந்தோஷம் வந்து நீங்க நினைக்கிற மாதிரி அப்படியே கஷ்டப்பட்டு சந்தோஷம் இல்ல, இல்ல, இல்ல. அந்த ஒரு கெப்பாசிட்டியை நம்மளுக்கு கொடுத்திருக்காரு ஆண்டவர். அந்த எபிலிட்டியை நம்மளுக்கு கொடுத்துட்டாரு ஆண்டவர். பரிசுத்த ஆவியானவரை நமக்குள்ள ஊற்றி தேவனுடைய அன்பை நமக்குள்ள ஊத்திட்டார். ரோமர் 5:5 சொல்றாரு, தேவனுடைய அன்பே உங்களுக்குள்ள ஊற்றப்பட்டுருச்சு. தேவனுடைய அன்பே நமக்குள்ள ஊற்றப்பட்டதுனால எப்பொழுதும் நம்மளால சந்தோஷமா இருக்க முடியும். ஹalleluya. அந்த அந்த பாக்கியம், அந்த ப்ரிவிலேஜ் நமக்கு மட்டும்தாங்க இருக்கு. வேற யாருக்குமே இல்லை. நான் பார்த்துட்டேன். வேற யார்கிட்ட போய் பேசினாலுமே, நான் நிறைய பேர்ட்ட பேசி பார்த்துருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸ், ரசிக்கப்படாதவங்கலாம் பேசுனேன். எப்பவுமே யாருமே ஒரு ஹோப்போடலாம் பேசவே மாட்டாங்க. எல்லாருமே வந்து ஒரு மாதிரி ஒரு வேகா, ஒரு மாதிரி எப்படி சொல்றது, ஒரு சந்தேகத்தோட, நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னே தெரியலங்க. அன்னைக்கெல்லாம் என் ஃப்ரெண்டு ஒருத்தர், காலேஜ் ஃப்ரெண்டு, நாங்கள் மீட் பண்ணியிருந்தோம் சில பேர், பேசிட்டு இருந்தோம் உட்காந்து. அப்போ அவங்க கிட்ட நான் சொல்லிட்டு இருந்தேன், இந்த எல்ஜிபிடி இருக்குல்ல, ஓரினை சேர்க்கை, இதெல்லாம் ரொம்ப அதிகமாயிருச்சு. நம்ம பிள்ளைகள் எல்லாம் நம்ம வந்து சரியான விதத்துல வந்து நம்ம வளர்க்கணும் அப்படின்னு நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அவன் வந்து தேவன் அறியாத ஒரு பையன், ரசிக்கப்படாத பையன். அவன் சொல்றான், அதுக்கு நம்ம என்னடா பண்ண முடியும், நம்ம பிள்ளைங்க அப்படிப்பட்ட ஒரு டிசிஷன் எடுத்தா நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்றான். அப்பனா அவங்க எப்படிப்பட்ட ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க, இது எதுவுமே வந்து என் கையில இல்ல, அதுவா நடக்கும், போற வழியில போகும், கோயிங் வித் த ஃப்ளோ அப்படின்வாங்கல்ல, அப்படியே ஆத்தோட அடிச்சுக்கிட்டு போகும். ஸோ நாளைக்கே என் புள்ள வந்து, அவன் என்ன சொல்றான், அப்போ நாளைக்கே என் புள்ள வந்து, அப்பா எனக்கு இந்த ஒரு பையன் வந்து எனக்கு இந்த பையன் தான் பிடிச்சிருக்குன்னா ஒன்றும் பண்ண முடியாது, அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு உலகம் வந்துருச்சு. இப்படிதான் உலகம் ஓடிட்டு இருக்கு. அது ஒன்றும் பண்ண முடியாது பிரதர், உலகம் மாறிடுச்சு பிரதர் அப்படின்றாங்க. கிடையாது. சொல்லுங்க, கிடையாது. என் பிள்ளைகள் கர்த்தரால போதிக்கப்பட்டிருப்பார்கள், அவர் சமாதானம் பெரிதா இருக்கும். நீங்க இதை தான் பேசணும். என் சந்ததியின் மேல, என் சந்தானத்தின் மேல அவர் ஆவியை ஊற்றுவார், இதை தான் நீங்க பேசணும். நீங்க உலகம் மாதிரி பேசக்கூடாது. அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது பிரதர், டைம்ஸ் ஆஃப் சேஞ்ச், காலங்கள் மாறிடுச்சு. இதை பேசுறதுக்கு ஆண்டவர் உங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்தாரு? இதை பேசுறதுக்கு ஆண்டவர் உங்களுக்கு சத்தியத்தின் ஆவியை கொடுத்தாரு? உங்களுக்கு கிடையாது. உலகத்துல வர துர்ச்செய்தியை கேட்டு அதன்படி நீங்க வாழக்கூடாது. உலகத்துடன் துர்ச்செய்தியை கேட்டு அதுக்கு நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடாது. ஐயோ தக்காளி விலை ஏறிடுச்சேன்னு சொல்லக்கூடாது வாய் திறந்து. பிராக்டிஸ் பண்ணுங்க. இது நல்ல டைம் பிராக்டிஸ் பண்றது. ஏன்னா தக்காளி விலை கொஞ்சம் ஹையா தான் இருக்குது. கவனிச்சிங்களா? தக்காளி எல்லாம் சாப்பிட நிறுத்திட்டு வந்துறீங்களா? பிராக்டிஸ் பண்ணுங்க. ஐயோ ஐயோ வாங்கும் போது ஐயோ ஐயோ அப்படி வாங்காதீங்க, போயிட்டு இப்படி ஏத்தி வச்சிருக்கானுங்களே அப்படின்னு வாங்காதீங்க. கண்டிப்பா அவ்வளவு விலை இருக்கக்கூடாதான், நான் ஒத்துக்கிறேன். ஆனாலும் பஞ்ச காலத்துல கர்த்தர் எங்களை போஷிப்பார்ன்ற விசுவாசத்தோட போய் வாங்குங்க. ஹalleluya. உஷ்ணம் வருவதை நான் காண மாட்டேன். எரேமியால போட்டிருக்கு பாத்தீங்களா? ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன் எப்படி இருப்பானா, உஷ்ணம் வருவதை காண மாட்டானா. பஞ்ச காலத்திலையும் அவன் எப்படி இருப்பானா, செழிப்பா இருப்பானா. அதை பேசுங்க. துர்ச்செய்தியை கேட்டு அழக்கூடாது ஒப்பாரி வச்சு, இஸ்ரேல் ஜனங்கள் மாதிரி. ஸோ இவனுக்கு என்ன ஆயிடுச்சு, ஓன்னு ஒப்பாரி வச்சு அழுகிறானுங்க. 40 வருஷம் போயிருச்சு. அப்படியே ஒப்பாரியிலே 40 வருஷம் போயிடுச்சு. முடிஞ்சு கடைசியில் ஆண்டவர் ஒரு முடிவு எடுக்கிறாரு, இவனுங்களை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது, இவனுங்களை ஒன்றும் கேட்க மாட்டானுங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அந்த மோசையோட ஒரு ஜெனரேஷன் வெளியே வருது பாத்தீங்களா? அந்த 20 வயசுக்கு மேல இருக்கிறவங்க எல்லாம் சாகர வரைக்கும் வெயிட் பண்றாரு. அவர் சாகடிக்கலங்க, சாகர வரைக்கும் வெயிட் பண்றாரு. அவனுங்களா வனாந்திரத்துல செத்து போய் அந்த யங்கர் ஜெனரேஷன் 20 கீழே இருக்கிறானுங்களா, அவங்கள மட்டும் தூக்கிட்டு போறாரு. ஏன்னா சின்ன பசங்க கொஞ்சம் ஒன்றும் பெருசாலாம் அவங்களுக்கு தெரியாது, சொன்னதை கேட்டுப்பானுங்கன்னு சொல்லி அந்த 20 அபோவ் நிறைய பேர் என்ன பண்ணிட்டானுங்க, எல்லாம் இறந்துட்டானுங்க. மிஞ்சினது வந்து அந்த யோசுவாவும் காலேபும் தான். ஏன்னா அவனுக்கு விசுவாசத்துல இருக்கானுங்க. அவனுக்கு அப்பவே 45 வயசுக்கு 85 வயசு கிட்ட ஆயிடுச்சு. 40 வருஷம் போயிடுச்சு. வெளியே வரும்போது 45, கானான் தேசத்துக்குள்ள போகும்போது 85 யோசுவாக்கு காலேபுக்கெல்லாம். ஆனா அவனுங்க மட்டும் என்ன ஆயிட்டானுங்க, மிஞ்சிட்டானுங்க. ஏன்? அவர்கள் விசுவாசித்தார்கள். ஏன்னா அவனுங்க வாயில இருந்து என்ன வந்துச்சு பாருங்க, 13:30 என்னாகுமோ 13:30. அதை படிங்க சிஸ்டர். அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்றார். Then Caleb quieted the people before Moses said, let us go up at once. உடனே போய், at once, உடனே போய் அதை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயிப்போம். சொல்லுங்க, இன்னைக்கு உங்க பிரச்சனையை பார்த்து நீங்க என்ன தெரியுமா சொல்லணும்? உடனே இந்த பிரச்சனை எனக்கு சால்வ் ஆகும், நான் எளிதாய் ஜெயிப்பேன்னு சொல்லணும் நீங்க. ஹalleluya. இன்னைக்கு நீங்க தான் பேசணும் இதை பார்த்து. at once.
நாட் ஆஃப்டர் 10 இயர்ஸ், நாட் ஆஃப்டர் 12 இயர்ஸ், பட் அட் ஒன்ஸ் அப்படின்னு சொல்லுங்க. உடனே எனக்கு நடக்குங்க. அது நீங்க சொன்னா நடக்குங்க. அது எப்படி பிரதர்லாம் என்கிட்ட கேட்காதீங்க. ஏன்னா செய்ய போறது நானா கிடையாது, செய்ய போறது பரிசுத்த ஆவியானவர். உடனே எனக்கு சுகம் நடக்கும், உடனே எனக்கு ஒரு விடுதலை நடக்கும், உடனே எனக்கு ஒரு ஃபினான்ஷியல் பிரேக் த்ரூ வரும், உடனே என்னுடைய சீசன் மாறும், என்னுடைய காலங்கள் மாறும், சமயங்கள் மாறும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அட் ஒன்ஸ் நடக்கும். ஏன்னா நீங்க எதை வச்சு நீங்க இதை பேசுறீங்க? வேதத்துல போட்டிருக்குது, வசனத்தின் அடிப்படையில பேசிக் கொண்டிருக்கிறீங்க. நல்லா கேட்டுக்கோங்க. நீங்க எதை பேசினாலும் அது வசனத்தின் அடிப்படையில நீங்க பேசும் பொழுது அதுக்கு நிச்சயமாக ரிசல்ட் வருங்க. ஹல்லேலூயா. ஏன்னா வசனமானது, நம்ம போன இந்த டியூஸ்டே கூட பேசினோம் பாத்தீங்களா, வசனமானது ஜீவன் உள்ளது, வல்லமை உள்ளது. ஸோ நீங்க வாட் எவர் யூ ஸ்பீக், யூ நீட் டு ஸ்பீக் பேஸ்ட் ஆன் த வேர்ட் ஆஃப் காட். நீங்க பேசுற காரியம் எல்லாமே வசனத்துக்கு அடிப்படையில தான் இருக்கணும். அதுக்கு மீறி பேசக்கூடாது. நீங்க வசனத்துல இருக்கா, தைரியமா பேசுங்க. வசனத்துல போட்டிருக்கு நான் தலையா இருப்பேன்னு போட்டிருக்கு, அப்ப நீங்க பேசணும். நான் வாளா இருக்க மாட்டேன், தலையா இருப்பேன். உபாமம் 28:14. வசனத்துல போட்டிருக்கு நான் கீழே இருக்க மாட்டேன், நான் மேல இருப்பேன். அப்ப நீங்க வாய் திறந்து பேசணும், கீழே ஆகாமல் மேலா இருப்பேன். வசனத்துல போட்டிருக்கா பேசணும். வசனத்துல போட்டிருக்கா நான் கடன் வாங்க மாட்டேன், ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன். அது நல்லா கவனிக்கணும். நான் கடன் வாங்க மாட்டேன்னு போட்டிருக்கல, அப்ப ஃபர்ஸ்ட் கடன் வாங்கதை ஸ்டாப் பண்ணும். நான் எப்பவுமே என்கிட்ட வந்து ஃபினான்ஷியல் கவுன்சிலிங்க்கு நிறைய பேர் வருவாங்க. பிரதர் நான் ஃபினான்ஸ்ல கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு பிரதர், கடன்ல இருக்கேன்னா, அப்போ முதல்ல அவங்களுக்கு என்ன சொல்லுவேன்னா, கடன் வாங்கதை ஃபர்ஸ்ட் நிறுத்துங்க. புது கடன்கள் எதுவும் வாங்காதீங்க. ஃபினான்ஷியல் பிரச்சனை இருக்கீங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க. புது கடன்கள் முதல்ல அதை வாங்காதீங்க. அதை ஸ்டாப் பண்ணிடணும் முதல்ல. இதெல்லாம் ஆண்டவர் எனக்கு பர்சனலா சொல்லி கொடுத்த பாடம். நான் ஒரு காலத்துல கடன்ல இருக்கும் பொழுது என் ஊழியத்துக்கு வந்த புதுசுல நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே கடன் ஆயிடுச்சு, என்ன பண்றது? நான் ஊழியத்துக்கு வந்து என்னை அழைச்சிருக்கிறீங்க, நீங்க தான் அழைச்சிங்க, நான் வந்தேன், ஆனா இப்படி கடன். ஆண்டவர் ஃபர்ஸ்ட் சொன்னாரு, ஃபர்ஸ்ட் ஸ்டாப் டேக்கிங் லோன்ஸ். முதல்ல நிறுத்து, கடன் வாங்குறதை நிறுத்து முதல்ல. நிறுத்தினேன். நிறுத்திட்டு அப்புறம் ஆண்டவர் சொன்னாரு, என்னென்ன கடன் இருக்கோ எல்லாத்தையும் எழுதுனாரு. ஒரு நோட்ல எடுத்து எல்லாத்தையும் எழுதுனேன், யார் யாருக்கு என்ன கொடுக்கணும், என்னென்ன கடன் எழுதுனேன். எழுதிட்டு இப்போ கீழே எழுது, ஆண்டவரே நன்றி செலுத்திக்கிறேன், இது எல்லாமே உம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின் படி என் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டுச்சு. பிலிப்பியர் 4:19 படி. தேங்க்யூ ஜீசஸ், எவ்ரி லோன் இஸ் பெய்டு. எழுதுனேன். இன்னைக்கு எல்லா லோனும் முடிஞ்சிருச்சு. எனக்கு ஒரு லோன் கிடையாது, எனக்கு ஃபுல்லி பெய்டு ஃபார். ஹல்லேலூயா. ஆமென். ஒண்ணுமே கிடையாது. சோ கடன் வாங்காம இருக்கணும்னா முதல்ல நம்ம என்னங்க பண்ணணும்? ஃபர்ஸ்ட் கடன்ல இருக்கக்கூடாதுன்னா ஃபர்ஸ்ட் கடன் வாங்கதை நிறுத்திட்டு நிறுத்தினாதான் அடுத்த ஸ்டெப்புக்கு ஆண்டவர் சொல்லுவார். தொடர்ந்து வாங்கிட்டே இருந்தா அப்படியே போய்கிட்டே இருக்கும். அது சைக்கிள் மாதிரி இருக்கும், அப்படியே சுத்தி அந்த சுழல்ல மாட்டிக்கி சுத்திக்கிட்டே இருப்பீங்க. ஹல்லேலூயா. புரியுதுங்களா இல்லையா? எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? ஆமென். ஹல்லேலூயா. சோ ஆண்டவர் வந்து அவங்களை கொண்டு வந்துட்டார். அந்த 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 சந்ததி, மோசேயின் சந்ததி வந்து ஆண்டவர் சொல்லிட்டார், நீ மோசேட்டே சொல்றாரு, நீ எல்லாம் வர முடியாதுப்பா, இங்க இருந்து பாத்துக்கோ, மலை மேல நின்று காட்டுறேன், வியூ பாத்துக்கோ, வரலாம் முடியாது. நான் வந்து யோசுவா வச்சுதான் அடுத்த சந்ததியை உள்ள கொண்டு போறேன்ட்டாரு. கொண்டு வந்துட்டு யோர்தான் எல்லாம் தாண்டிட்டானுங்க. யோர்தானை தாண்டின உடனே அவனுங்க சந்திக்கிற முதல் சவால் வந்து எரிகோ தான். வாங்க இப்பதான் மெயின் மெசேஜுக்குள்ள வரும். முதல்ல அவனுங்க சந்திக்கிறது எரிகோ தான். எரிகோவை வீழ்த்தினாதான் கானான் தேசத்துக்கு உள்ளே போக முடியும். பயங்கரமான சேலஞ்ச் அவங்களுக்கு. ஜெரிகோ வாஸ் அட் த என்ட்ரன்ஸ் ஆஃப் த ப்ராமிஸ் லேண்ட். எரிகோ வந்து வாக்கு பண்ணப்பட்ட அந்த தேசத்தின் வாசல் இருக்குது. அதுதான் வாசல். அதை மீறணும் அவனுக்கு. அதை வந்து அவனுக்கு வீழ்த்தணும், அதை ஓவர் கம் பண்ணணும். அது ஒரு பயங்கரமான பட்டணம், அது ஃபோர்ட்டிஃபைட் சிட்டி. ரதங்கள்லாம் வந்து, ரதங்கள் தெரியல, சேரியட்ஸ் எல்லாம் வந்து அதோட வால் மேல ஓடுமா. ஜென்ரலா வால்னா இவ்வளவு ஒரு 2 அடி 3 அடிக்கு அகலத்துல கட்டுவானுங்க. அது ரதங்கள் ஓடுற அளவுக்கு வால்ஸ் இருக்குமா. ரதங்கள் வந்து ரேஸ் விடுவாங்களா, அப்படின்னா 2 ரதங்கள் 3 ரதங்கள் சேர்ந்து ஓடுமா. அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் ஃபோர்ட்டிஃபைட் சிட்டி, பயங்கர அரணான ஒரு பட்டணம். வீடுகள்லாம் வந்து அங்க இருக்குமா, அந்த மதுகள் மேல வீடுகளே இருக்குமா. ராகாவோட வீடு எங்க இருந்துச்சு? மதில் மேலதானே இருந்துச்சு. அந்த வால் மேலதான் ராகாப் வீடு வருது இல்ல. ராகாப் கதை தெரியும்ல, அது அடுத்தது நம்ம பார்ப்போம். அது மேலதான் இருக்குது. அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் சிட்டி. இந்த சிட்டியை பிரேக் பண்ணணும் முதல்ல. அவங்க இதை ஓவர் கம் பண்ணணும். சும்மா இதை பிரேக் பண்றது ஈஸி கிடையாது. நீங்க போய் ஒரு சுத்தியல் கடப்பாறை எடுத்து டொங்கொண்டெல்லாம் உடச்சிட்டு இருக்க முடியாது. நீங்க உடச்சிட்டு இருந்தா பார்த்துட்டு இருக்க மாட்டான், அவன் வந்துருவான், அங்க இருந்து இறங்கி வந்துருவான், வந்து உங்களை போட்டுருவான். ஸோ இட் இஸ் நாட் ஈஸி டு பிரேக். இன்னொன்னு நல்லா கவனிக்கணும், இவங்க இவங்க அங்க போற சந்ததி பாத்தீங்கன்னா அந்த சீனியர்ஸ் எல்லாம் இறந்துட்டாங்க. இப்ப போறதெல்லாம் ஜூனியர்ஸ், 20 வயசு அந்த 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 ஜூனியர்ஸ் தான் போறாங்க. ஒருத்தனுக்கும் ஒரு இது கிடையாது, என்ன கிடையாது, எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. கத்துக்குட்டின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, எல்லாம் அந்த ட்ரெயினி மாதிரி. ஒரு பயலுக்கும் ஒன்றும் தெரியாது. எல்லாம் வனாந்திரத்துல பிறந்தவனுங்க. அவன் எகிப்தியும் பார்க்கல, கானான் தேசத்தையும் பார்க்கல.
அவன் பார்த்ததெல்லாம் வனாந்திரம் தான். ஒன்னும் தெரியாது, அவனுக்கு சண்டை போட தெரியாது, ஒன்னும் தெரியாது. அவனை கூட்டிட்டு போய் இப்ப அவர் என்ன பண்ணணும், யுத்தத்துக்கு போகணும். அப்ப யோசுவோட நிலைமையை நினைச்சு பாருங்க. மனுஷன் பிதுங்கி இருக்கும், முனிலாம் இருக்கு. ஏற்கனவே மோசேவ ஒரு வழி ஆக்கிட்டானுங்க, உனக்கு வச்சு ஒரு வழி ஆக்கிட்டானுங்க. மோசே அழக ஆரம்பிச்சிட்டாரு, ஆண்டவரே நான் என்ன உங்களுக்கு அம்மாவா, இவங்க தோல் மேல தூக்கிட்டு போகணும்னு அவரு லிட்டரலா கதறிட்டாரு மோசே. இப்படி பண்றீங்களா ஆண்டவரே, என்ன வச்சு செய்றீங்களே நீங்க அப்படின்ட்டு. இவனுங்களை என்ன வழி நடத்துற, நான் என்ன ஒரு வழி ஆக்கிடுவீங்கன்னு இவரு ஒரு மாதிரி ஆயிட்டாரு. அடுத்தது யோசுவாக்கு யோசுவாக்கு ஒரு ஃப்ரெஷ் டீம், எல்லாம் சின்ன பசங்களை கொடுத்துட்டாரு. இப்படிப்பட்டவர்களை வழி நடத்திட்டு போகணும். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட நம்ம எல்லாரும் எப்படிங்க இருக்கிறோம், அந்த ஜெனரேஷன் மாதிரி தாங்க இருக்கும். எந்த ஜெனரேஷன், யோசுவா சந்ததி மாதிரி தான் இருக்கும். ஒன்றும் தெரியாம தான் இருக்கும். கரெக்டா இல்லையாங்க? ரட்சிக்கப்பட்டோம் பிரதர், என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோம். ஆனா நம்மளை வழி நடத்துறதுக்கு யோசுவா இல்ல, இன்னைக்கு இயேசுவே இருக்கார். ஹல்லேலூயா, ஆமென். We are not having a Joshua, but we are having a Jesus to lead us. யோசுவா என்ற அந்த பெயர் எபிரேய மொழியில யெஷுவா, ஹீப்ரூ லாங்குவேஜ்ல ஜோஷுவா யெஷுவா. சோ யோசுவா பழைய ஏற்பாடுல இயேசுவோடைய ஒரு பிக்சரா இருக்கிறார். அவர் தான் அவங்களுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க செய்கிறார். And Joshua will cause my people to inherit the blessings அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ஜோஷுவா என்னுடைய ஜனங்கள் ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க அவர் தான் வழி செய்வார் அப்படின்னு போட்டிருக்கு. சோ இன்னைக்கு நம்மளுடைய ஆசீர்வாதங்களையும் நம்மளுடைய கானான் தேசத்தையும் நம்மளுடைய வாக்குத்தத்தத்தையும் யார் மூலமாக நம்ம சுதந்திரிக்க போறோங்க? இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. நம்மளுடைய யோசுவா இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எல்லா ஆசீர்வாதங்களையும் வாக்குத்தத்தங்களையும் நம்ம சுதந்திரிக்க போறோம். ஹல்லேலூயா, ஆமென். இதுதான் ஆண்டவருடைய பிளான். உங்களை அங்க கொண்டு போறது இல்ல, பரலோகத்துக்கு கொண்டு போறது பிளான் கிடையாதுங்க. பரலோகத்துக்கு கொண்டு போறது பிளான்னா, ஆண்டவர் நீங்க ரட்சிக்கப்பட்ட உடனே உங்களை எங்க கொண்டு போயிடணும் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போயிடணும். அது ரொம்ப ஈஸியான வழி. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுப்பீங்க பாத்தீங்களா, அப்போ ஒரு டேங்க்ல முக்கி எடுப்பாங்க பாத்தீங்களா, அப்ப முங்காம கொஞ்ச நேரம் உள்ளே இருந்தீங்கன்னா பரலோகத்துக்கு போயிருவீங்க. கொஞ்ச நேரம் அப்படியே உள்ளே இருந்தீங்கன்னா பாஸ்டர் அடுத்து சொல்லிடுவார், இப்பொழுது பிரதர் பரலோகம் சென்று விட்டார் அப்படின்றவாரு. முடிஞ்சு, அவ்வளவுதான். எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு ஆக்க போரு உங்களுக்கு? கேளுங்க, பரலோகத்தை பூமியில கொண்டு வரதான் தேவனுடைய சித்தம். ஆமென். டு பிரிங் ஹெவன் ஆன் எர்த். உங்க வீடு பரலோகத்தை போல மாறணும், உங்க பிசினஸ் பரலோகத்தை போல மாறணும், உங்க ஊழியம் பரலோகத்தை போல மாறணும், உங்க பிள்ளைகளோட வாழ்க்கை பரலோகத்தை போல மாறணும். இதுதான் தேவனுடைய சித்தம். நீங்க இருக்கிற அந்த 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 பட்டணம், அந்த கிராமம், அந்த ஏரியா பரலோகத்தை போல மாறணும். தேசங்கள் சுவிசேஷத்தை அறியணும், தேசங்கள் ரட்சிப்புக்குள்ள வரணும், தேசங்கள் சீஷர்களாக மாறணும். ஆண்டவர் என்ன சொல்றாரு, போய் மேக் டிசைபிள்ஸ் ஆஃப் ஆல் நேஷன்ஸ். எல்லா தேசங்களையும் எதுக்குள்ள கொண்டு வா, சீஷத்துவத்துக்குள்ள கொண்டு வா. எல்லா தேசமும் எப்படி மாறணுமா, கர்த்தருக்கு சீஷர்களாக மாறணும். எல்லா தேசமும் வந்துறியா, எல்லாம் கிளம்பி வா, பரலோகத்துக்கு வா. ஒன்னும் நீ கழட்ட வேண்டாம். இங்க உட்காந்து என்ன பண்ற, சும்மா அங்கீங்க குண்டு தான் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. இவன் அவன் மேல குண்டு போடுறான், அவன் இவன் மேல குண்டு போடுறான். எல்லாம் கிளம்பி வா, பரலோகத்துக்கு வா அப்படின்னு அவர் சொல்லல அவரு. ஹல்லேலூயா. சோ இன்றைக்கு நமக்கு முன்பதாக எரிகோ மதில் போல மதில்கள் நின்று கொண்டிருக்குது. எதற்காக அது நிக்குது? நம்ம வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ளக்கூடாதுன்றதுக்காக. ஏன்னா இயேசு எதற்கு வந்தார்? யோவான் 10:10, ஜான் 10:10 அந்த வசனத்தை போடுங்க. யோவான் 10:10. யோவான் 10:10. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். எதுக்கு இயேசு வந்தாரா? ஜீவன் உண்டாகி இருக்கணுமா, அது பரிபூர்ணமா இருக்கணுமா. யூ ஷுட் ஹேவ் லைஃப் அண்ட் அபண்டன்ட்லி, அண்ட் அபண்டன்ட் லைஃப். ஹல்லேலூயா. இதெல்லாம் நம்ம எடுத்து என்ன பண்ணிட்டோம் தெரியுமா? எல்லாம் ஸ்பிரிச்சுவல் ஆகிட்டோம். கரெக்டா இல்லையாங்க? எல்லாம் ஆவிக்குரிய இதில் கொண்டு வந்துட்டோம். அபண்டன்ட் லைஃப் ஆவியில அபண்டன்ட். எல்லாத்தையும் ஆவியிலன்னு சொல்லி நம்மள சண்டே என்னன்னு சொல்லிட்டாங்க, பாவின்னு சொல்லி எல்லாத்தையும் ஆவியில கொண்டு போயிட்டாங்க. கரெக்டா இல்லையாங்க? நான் சின்ன வயசுல நிறைய அந்த மாதிரி கன்வென்ஷன்லாம் போவேன். சத்தியம்லாம் யாராவது சத்தியம் சொல்லுவாங்களான்ட்டு. ஏன்னா நிறைய கேள்விகள் இருந்துச்சு. நான் வளர்ந்து வர காலத்திலே, வாலிப காலத்திலே நிறைய கேள்விகள் இருக்கும். பைபிள்ல ஏகப்பட்ட காரியம் எழுதியிருக்கு, ஒன்னையும் நம்ம பார்க்க முடியலையே வாழ்க்கையில. ஏன் வாழ்க்கை இப்படி இருக்குது? ஒரு ஹீலிங் பார்க்க முடியல, ஒரு நல்ல இதை பார்க்க முடியல வாழ்க்கையில, ஒரு அற்புதத்தை பார்க்க முடியல. எதை கேட்டாலும் ஏதாவது சப்பு கட்ட கதையை சொல்லிடுறானுங்க அப்படின்ட்டு. எந்த மீட்டிங் போனாலும் நீ பாவின்றவானுங்க.
அப்ப நான் என் மனசுல யோசிப்பேன், நான் பாவின்னு எனக்கு தெரியுங்க, வேற ஏதாவது சொல்லுங்க. தெரியாம பாவின்னு தெரியாம நான் சுத்திக்கிட்டு இருக்கேன். உங்க எல்லாருக்கும் தெரியும் நீங்க பாவின்ட்டு. அதை வேற ஒருத்தர் மேடை போட்டு மைக்கு போட்டு சொல்லணுமா நம்ம பாவின்ட்டு? இயேசு என்னைக்காவது வந்து நீ பாவினாரா? யாரையாவது பார்த்து சொல்லுங்க. யாரையாவது பார்த்து நீ பாவியா? சகை வீட்டுக்கு போயிட்டு, ஏய் நீ எல்லாம் ஒரு ஆளாடா, திருட்டு பயல அப்படின்னாரா? திருடி வச்சிருக்கான் பாரு, திருடி நல்லா வீடை கட்டி வச்சிருக்கான் பாரு அப்படின்னாரா? ஒண்ணுமே சொல்லல. அவன் இயேசுவை பார்த்தானா அவனே மனம் மாறிட்டான். மனம் மாறி, ஆண்டவரே நான் நிறைய பேரை ஏமாத்திட்டேன், எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்ட்டான். டக்குன்னு அப்படியே மனம் மாறிட்டான். இயேசுவை சந்திச்ச உடனே அவனுக்குள்ள ஒரு மனமாற்றம் உண்டாயிருச்சு. அவனுக்குள்ள ஒரு என்ன, ஒரு ரிப்பன்டன்ஸ் வந்துருச்சு, மனம் திரும்புதல் உண்டாயிருச்சு. when you encounter the gospel, automatically you will repent. ஆமே, நீங்க சுவிசேஷத்தை சந்திக்கும் பொழுது, சுவிசேஷத்தை கேட்கும் பொழுது உங்களுக்குள்ள வந்து நேச்சுரலாவே ஒரு ஒரு மனம் திரும்புதல் உண்டாயிருங்க. யாருமே உங்களுக்கு சொல்ல வேண்டாம் வந்து, அது தெரியுமா? மனம் மாறு, மனம் மாறு, இயேசுவை ஏத்துக்குன்னு சொல்ல வேண்டாம். இயேசுவை நீங்க காட்டினீங்கன்னா எல்லா போயிலும் அள்ளிப்பான் இயேசுவை. இன்னைக்கு நம்ம இயேசுவை காட்டாதனால எவனும் அள்ளிக்க மாட்டான். நம்ம இன்னைக்கு எதை காட்டிட்டு இருக்கோம்? டேய் செருப்பு போடாத, ஷூ போடாத, நகைய போடாத, வெள்ளை சட்டையை போடு. இயேசு சொல்லாததெல்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கனாலதான் ஒரு பையனும் இயேசுவை ஏத்துக்க மாட்டேங்கிறான். என்னங்க, கரெக்டா இல்லையாங்க? இயேசுவை பிரதிபலிக்கும் பொழுது ஜனங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்வார்கள். ஹல்லேலூயா. இயேசுவை பிரசங்கிக்கும் பொழுது ஜனங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்வார்கள். இயேசு செய்த காரியங்களை நீங்க உங்க ஊழியத்துல செய்யும் பொழுது இயேசுவை ஏற்றுக்கொள்வார்கள். இயேசுவே சொல்றாருல யோவான் 14, நான் செய்தையும் நீங்க செய்வீர்கள், அதுக்கு மேலான காரியங்களை செய்வீர்கள். அப்போ இயேசு செய்த அற்புதங்கள் அதற்கு மேல நீங்க செய்யும் பொழுது ஜனங்கள் ஆட்டோமேட்டிக்கா இயேசுக்கு வருவாங்க. நீங்க கூப்பிட வேண்டாம், அவனே வந்துருவான். ஹல்லேலூயா, ஆமென். சோ இப்போ மதில் முன்னாடி நிக்கிறாங்க, இப்போ அதை தாண்டணும். அப்போ இவங்களுக்குள்ள 1008 கேள்வி ஓடி இருக்கும் இல்ல? இது எப்படி உடைக்கிறது? இப்படி கொண்டு வந்து நிறுத்திட்டாரு இவங்க மதில் முன்னாடி ஆண்டவர், இப்படி பண்ணிட்டாரு, யோர்தானை தாண்டி கொண்டு வந்து செவுத்து முன்னாடி நிக்க விட்டாரு, இவனுக்கு எப்படி நான் தாண்டதுன்னு யோசிச்சிருக்கலாம். ஏன்னா அது ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான சிச்சுவேஷன். 40 வருஷம் கழிச்சு இப்பதான் கானான் தேசத்துக்குள்ள நுழைய போறானுங்க. இப்ப கண்டிப்பா அவங்க வந்து ஜெயத்தை பார்த்தே ஆகணும். ஜெயத்தை பார்க்கலன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாம் மனசு உடஞ்சிருவான். கரெக்டா யோசிச்சு பாருங்க. 40 வருஷம் வெயிட் பண்ணியாச்சு, இன்னும் நம்ம ஜெயத்தை பார்க்கலன்னா எப்படி இருக்கும் மனசு? உடஞ்சிருமா உடையாதா? அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நிக்கிறாங்க. அப்ப வசனத்துல என்ன போட்டிருப்பாங்க? வாங்க யோசுவா 6:1. யோசுவா 6:1 படிங்க. எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது, ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. எரிகோ வந்து அடைக்கப்பட்டிருந்துச்சான். இங்கிலீஷ்ல எப்படி போட்டிருக்குன்னா செக்யூர்லி ஷட் அப். அப்படின்னா இஸ்ரேல் புத்திரர்கள் வருகிறார்கள் என்பதை அறிந்து அதை என்ன பண்ணிட்டாங்களாம்? அடைச்சு வச்சுட்டாங்க. லாக்டவுன் மாதிரி, லாக்டவுன் நடந்துச்சுல அந்த மாதிரி ஃபுல்லி லாக்டவுன். எவனும் உள்ள போகணும், வெளியே வர முடியாது. ஏன்? அவங்களுக்கு வந்த செய்தி எப்படிப்பட்ட செய்தி? ஒரு ஜனக்கூட்டம் வருது, திரளான ஜனக்கூட்டம், பூமியின் மணல் துகளை போல இருக்கிறார்கள், வானத்தின் நட்சத்திரத்தை போல இருக்கிறார்கள். 30 லட்சம் பேர் வரான், செங்கடலை பிளந்துகிட்டு வந்துகிட்டு இருக்கானுங்க. அவனுங்க வந்தானுங்க, நம்ம கதை முடிஞ்சிச்சுன்ற செய்தி யாருக்கு வந்துருச்சுங்க? எரிகோ மக்களுக்கு வந்துருச்சு. ராகாபே சொல்றாள், அந்த ஒற்றர்கள் வராங்கல்ல, ஏன்னா 2 ஒற்றர்கள் போறானுங்க, யோசுவா அனுப்புறாரு. அப்ப ராகாப் சொல்றா, உங்க கடவுளை பத்தி நான் கேள்வி போட்டோம், பயங்கரமான கடவுளாமே, எகிப்துல வந்து உங்களை வந்து டெலிவர் பண்ணும்போது பெரிய காரியங்கள் எல்லாம் செய்து உங்களை வெளியே கொண்டு வந்தாராமே, த்ரூ ஹிஸ் மைட்டி ஹேண்ட், வல்ல கரத்தினால அவர் வெளியே கொண்டு வந்தாராமே, என்னையும் என் குடும்பத்தையும் நீங்க என்ன பண்ணிருங்க, காப்பாத்திருங்கன்னு ராகாப் சொல்றா. கரெக்டா? அந்த செய்தி எங்க பரவிருச்சு? எரிகோ முழுவதும் பரவிருச்சு. இவனுக்கு பயந்து போய் உள்ள உட்காந்துட்டு இருக்காங்க. நல்லா கேட்டுக்கோங்க, இன்றைக்கு உங்களை பார்த்து அதிகமாக பயப்படுறது யாரு தெரியுமா? யாராவது கரெக்டா சொல்லுங்களேன். என் புருஷன் சொல்லாதீங்க, கரெக்டா சொல்லுங்க. உங்களை பார்த்து அதிகமா பயப்படுறது யாரு தெரியுமா? பிசாசு தான். ஹல்லேலூயா. நான் படிச்சுட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொன்னார், உன்னை பார்த்து என் ஜனங்கள்கிட்ட போய் சொல்லு இது அப்படின்னாரு. ஸ்பெசிபிக்கா ஆண்டவர் சொல்ல சொன்னார், என் ஜனங்கள்கிட்ட போய் சொல்லு, டெல் மை பீப்புள், உங்களை பார்த்து அதிகமா பயப்படுறது பிசாசு தான். நீங்க தான் பிசாசை பெருசா பாக்குறீங்க, அவன் உங்களை பார்த்து நடுங்கிட்டு இருக்கான் உட்காந்து. பிசாசு உங்களை பார்த்து பயப்படுது, வியாதி உங்களை பார்த்து பயப்படுது, உங்க கடன் பிரச்சனை உங்களை பார்த்து பயப்படுதுங்க. அது தெரியுமா? நீங்க கடனை பார்த்து பயந்துட்டு இருக்கீங்க, அது சொல்லுது ஐயோ அப்படின்னு அது பயந்துகிட்டு இருக்கு. இவன் ஜெயிச்சிருவான் அந்த கடன், அதுக்கு கடனுக்கு தெரியும் நீங்க ஜெயிச்சிருவீங்கன்ட்டு. ஆனா நீங்க என்ன, ஐயோ நான் ஜெயிச்சிருவோம் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. வியாதிக்கு தெரியும் நீங்க அந்த வியாதியை அடிச்சிருவீங்க. ஏன்? அது
பிசாசு உங்களை பார்த்து பயப்படுறான்? ஏன்னா உங்களில் இருக்கிறவர் யாரை விட பெரியவரா? உலகத்தில் இருக்கிறவரோட பெரியவரா. 1 யோவான் 4 அந்த வசனத்தை போடு விஜய். He who is in you is greater than he that is in the world. சோ உலகத்துல என்னெல்லாம் இருக்குது? அது அது உலகத்துல இருக்குது. கடன், வியாதி எல்லாம் உலகத்துல இருக்குதுங்க. அது எல்லாமே யாருக்கு கீழே தானா? உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவருக்கு கீழே தான். ஹalleluya. அதனாலதான் அதெல்லாம் உங்களை பார்த்து பயந்துகிட்டு இருக்கு. ஐயோ, இவனுக்கு சத்தியம் தெரிஞ்சா நம்மளை துரத்திடுவானே அப்படின்னு பயந்துகிட்டு இருக்கு. ஹalleluya. ஆமென். வசனம் படிங்க சிஸ்டர். பிள்ளைகளே, பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ம். ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவரிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். இங்க ரொம்ப முக்கியமான வார்த்தைகள் வந்து பிள்ளைகளே. ஃபர்ஸ்ட் வார்த்தை பிள்ளைகளே. யாருக்கு பிள்ளைகள்? நீங்க தேவனுக்கு. தேவனுக்கு பிள்ளைகள். நீங்கள் ஜெயித்தீர்கள். ஹalleluya. You have already overcome. சொல்லுங்க, I have overcome. ஜெயித்து. இன்னைக்கு நம்ம பிரச்சனை என்ன தெரியுமா? நம்ம ஜெயிக்கணும் 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 இப்படிதான் ஆண்டவரே நான் ஜெயிக்கணும் ஆண்டவரே. பிரதர் ஜோம் பண்ணுங்க பிரதர், நான் ஜெயிக்கணும் பிரதர். ப்ளீஸ் பிரதர் ஜோம் பண்ணுங்க பிரதர். வசனத்துல என்ன போட்டிருக்கு? பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருக்கீங்க. நீங்க யாரால உண்டாயிருக்கீங்களா? உண்டாயிருக்கீங்க. ரொம்ப அழகான வார்த்தை இல்ல? நம்ம ஊர்ல சொல்லுவோம்ல, உண்டாயிருக்கா உண்டாயிருக்கா அப்படின்னு என்ன அர்த்தம்? கன்சீவா இருக்கான்னு அர்த்தம். நீங்க யாரால உண்டாயிருக்கீங்களாங்க? தேவனாலே உண்டாயிருக்கீங்களா? ஹalleluya. யாரை ஜெயிச்சிட்டீங்க? உலகத்துல இருக்கிறவரையும் நீங்க ஜெயித்தீர்கள். ஏன்? அதுக்கு ரீசனும் போட்டாச்சு பாருங்க. வசனம் வந்து அவ்வளவு தெளிவா இருக்கு. ஏன் நீங்க ஜெயிச்சிட்டீங்க? ஏன்னா உலகத்துல இருக்கிறனோட உங்களுக்குள்ள இருக்கிற பெரியவர். சிம்பிள். இப்போ நீங்க ஜெயிக்க போல, நீங்க ஆல்ரெடி ஜெயிச்சிட்டீங்க. ஹalleluya. ஆமென். You have already overcome. You have already won the victory. ஆமென். இததான் வந்து யோசுவா கிட்ட ஆண்டவர் பேசுறார். 6:2 போடு. யோசுவா 6:2. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். ஒப்பு கொடுத்தேன்ட்டார். எப்பங்க ஒப்பு கொடுத்தாரு? இன்னும் வரவே இல்லையா? வாசல் அடைச்சுதான் இருக்குது. இன்னும் யுத்தமே ஸ்டார்ட் ஆகல. ஆனா ஆண்டவர் எப்படி பேசிட்டு இருக்காரு? ஒப்பு கொடுத்துட்டேன்ட்டார். ஹalleluya. சோ முதல் இது நான் ஒரு 5 காரியங்கள் பேச போறேன். இன்னைக்கு 5 காரியங்கள் பேச போறது இல்ல. முதல் என்ன பேச போறேன்னா, உங்களுடைய நினைவுகள் கர்த்தருடைய நினைவுகள் கிடையாது. உங்க திட்டங்கள் கர்த்தருடைய திட்டங்கள் கிடையாது. ஹalleluya. நீங்க யோசிக்கிற மாதிரி கர்த்தர் யோசிக்கல. இத ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்ட்ராங்கா புரிஞ்சுக்கணும். ஏசாயா 55:8, ஐசாயா 55:8. படிங்க சிஸ்டர். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறாரா? நான் சொல்லலைங்க. யார் சொல்றாரு? கர்த்தர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? என் வழி உன் வழி கிடையாதுன்றாரு. என் வழி தனி வழின்றாரு. புரியுதுங்களா? இதை யார் சொல்றா? கர்த்தர் சொல்றாரு. ஹalleluya. So the first thing that you should understand to overcome the wall of Jericho in your life, நீங்க முதல்ல புரிந்து கொள்ற ஒரு காரியம் என்ன? உங்க வாழ்க்கையில இருக்கிற எரிகோ மதில்களை நீங்க வீழ்த்தணும்னா முதல்ல நீங்க இதை புரிஞ்சுக்கணும். ஏசாயா 55:8, என் நினைவுகள் அவர் நினைவுகள் கிடையாது. அப்பனா என் பிளான் அவர் பிளான் கிடையாது. அப்ப அவர்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. ஹalleluya. அவருடைய பிளானுக்கு தான் நான் ஃபிட் ஆகணும். அவர் என் பிளானுக்கு ஃபிட் ஆக மாட்டாரு. எத்தனை பேருக்கு புரிஞ்சிருச்சு? இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்னா, ஆண்டவரே என் பிளான்ல வந்து ஃபிட் ஆயிருங்க ஆண்டவரே, நான் சூப்பர் பிளான் வச்சிருக்கேன் ஆண்டவரே, செம பிளான் ஆண்டவரே, அதுல வந்து அப்படியே நீங்க உட்காந்துருங்க ஆண்டவரே. நிறைய பேர் வந்து ஜோம் பண்ண வரும்போதே இதை எதிர்பார்த்தே வருவாங்க என்கிட்ட. அதாவது அவங்க மனசுல ஒண்ணு வச்சுட்டு வந்துட்டு அதையே நானும் சொல்லணும். அவங்களுக்கு சொன்னாதான் அவங்களுக்கு அல்லேலூயா ஸ்தோத்திரம்னு வரும். கர்த்தர் சொன்னான்னு சொன்னா முடிஞ்சு போச்சு கதை. இந்த இது வந்து எப்படின்னா, இந்த சில பேர் லவ் பண்ணுவாங்க பசங்க. லவ் பண்ணிட்டு வந்துட்டு பிரதர் அது வந்து கேட்பாங்க. இந்த நாங்க இந்த யூத் ஃபெலோஷிப்ல இருக்கும்போதுலாம், நான் 20 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றேன், இந்த வாலிப ஐக்கிய சங்கத்துல இருக்கும்போது லவ் பண்ணுவாங்க. லவ் பண்ணிட்டு இது எப்படியாவது கர்த்தர் சித்தம் ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தட்டே போய் கேட்பானுங்க, இது கர்த்தர் சித்தமா இந்த பொண்ணு, கர்த்தர் சித்தமா இந்த பொண்ணு. எவன் கர்த்தர் சித்தம் சொல்றான்னா டப்புன்னு பிடிச்சிப்பானுங்க அவனை. அதாவது அவர் பிக்ஸ் பண்ணிட்டாரு. இப்ப அவர் கர்த்தர் அந்த சித்தத்துக்குள்ள இழுத்துட்டு வருவாரு. கர்த்தர் வந்துருங்க, கர்த்தர் நீங்களும் வந்துருங்க இதுக்குள்ளே. சொல்லுங்க, கர்த்தர் என்ன சொல்றாரு? என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று
கர்த்தர் சொல்லுகிறார். அவர் உங்களுக்கு ஒரு நல்ல வழி வச்சிருக்கிறாரு. அது நல்ல வழியை வச்சிருக்கிறார். ஹalleluya. யோசுவாக்கு ஆண்டவர் வழியை காண்பித்தார். ஆண்டவர் வந்து எரிகோ மதிலுக்கு கொண்டு போயிட்டு, எப்பா நான் கூட்டிட்டு வந்து விட்டுட்டேன்பா, இப்ப நீ ஆச்சு அந்த பயல்களாச்சு எப்படியாவது உடச்சு உள்ள போய்க்கோ அப்படின்னு சொன்னாரா? என்னால இவ்வளவுதான்ப்பா பண்ண முடியும். உன்ன எவ்வளவோ பண்ணிட்டேன்பா, 40 வருஷம் கூட இருந்துட்டேன்பா. ஒரு தகப்பன் சுமப்பது போல நான் என்ன பண்ணிட்டேன், சுமந்துட்டு வந்துட்டேன் உன்னை. நீங்க படுத்தின பாடு இருக்குது. ஐயோ, ஏன் தான் உங்களை வெளியே கூட்டு வந்தோம், பாரவன்ட்டே விட்டுருக்கலாம். நல்லா 4 சாத்தி உங்களை வேலை வாங்கியிருப்பான். என்னை வச்சு செஞ்சிட்டீங்கடா நீங்க. இதுக்கு மேல ஒன்றும் பண்ண முடியாதுடா என்னால. நிறைய பேர் அப்படிதாங்க நினைச்சுக்கிறாங்க. கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் நினைக்கிறது தான், ஆண்டவர் என்னைய ரச்சித்துட்டாரு, இனிமேல் நான் எப்படியாவது பிடிச்சிக்கிட்டு வந்துடணும் பிரதர், எப்படியாவது ஏதாவது ட்ரை பண்ணி வரணும் பிரதர், கத்துட்டு கேளுங்க பிரதர், ஏதாவது பண்ணலாமா பிரதர் கேளுங்க. சொல்லுங்க. தாயின் கருவில் இருக்கும் போதே உங்களை என்ன பண்ணாரு, அவரு தேர்ந்தெடுத்துட்டார். ஹalleluya. உங்களை குறித்த திட்டங்களை அவர் ஏற்கனவே போட்டு வச்சுட்டாராம். பாருங்க, மோசே பறக்கிறார். மோசே கதை அருமையான கதை. மோசே பறக்கிறாரு. ஆண்டவர் ஒரு அழகான பிளானை வச்சுட்டாரு. மோசேக்கு பிறக்கும் போதே பிளானை வச்சுட்டாரு. இவனை வச்சுதான் இஸ்ரேல் ஜனங்களை நான் என்ன பண்ண போறேன், விடுதலையாக்க போறேன்ட்டு. அப்போ சூப்பரா சொல்றாரு அவங்க அம்மா பாட்ட, இந்த பாரு 3 மாசம் ஆயிடுச்சு, நீ என்ன பண்ணிரு, அடுத்தது அவனை அனுப்பு, நான் சொல்ற இடத்துல அனுப்புன்றாரு. யாராவது குழந்தைய தூக்கி கூடையில வச்சு தண்ணியில விடுவாங்களே? எங்கேயாவது இந்த கதையை கேள்விப்பட்டிருக்கீங்களா? தண்ணியில விடுவாங்களா யாராவது? அது நைல் நதியில வந்து முதலைகள்லாம் இருக்குமாங்க. நைல் நதி வந்து சாதாரண நதி கிடையாது, பெரிய நதி. அது முதலைகள்லாம் இருக்குமா. கூட இந்த புல்லுல செஞ்ச கூடையில வச்சு அனுப்பிட்டாங்க. கரெக்டா பார்வோனோட குமாரத்தி கண்ணில் படுற மாதிரி போகுது குழந்தை. என்ன பிளான் பாத்தீங்களா ஆண்டவர்? நீங்க நினைக்கிறீங்களா கோயின்சிடன்ஸ் நினைக்கிறீங்களா? அப்படியே நடந்துச்சு பிரதர். அந்த அம்மா தெரியாம நீ குளிக்க வந்துருச்சு, நடந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறீங்களா? பாத்ரூம்ல தண்ணி வரல, அது அங்க நைல் நதிக்கு வந்துருச்சு, அதான் மாட்டிக்கிச்சு புல்லன்ட்டு. அப்படிலாம் கிடையாது. எல்லாம் ஆண்டவரோட பிளான் தான். அந்த குழந்தைய வந்து அந்த அம்மா பாக்குது, பார்த்துட்டு கையில எடுத்துட்டு பேர் வேற வைக்குது அந்த அம்மா. அந்த அம்மாவே பேர் வைக்குது மோசேன்ட்டு. தண்ணில இருந்து எடுக்கப்பட்டான், அழகான பேரை வச்சிருச்சு. வச்சுட்டு அந்த அம்மா ஒரு வார்த்தை சொல்லிச்சு பாருங்க. சொல்லுது, கூப்பிட்டு, இந்த குழந்தைய வளர்க்கறதுக்கு யாராவது எபிரேய ஸ்திரீ இருக்கா, கூட்டிட்டு வந்து. யாரு? தங்கச்சிக்கு, அக்கா கிட்ட, மிரியம்கிட்ட. உடனே அந்த அந்த அக்கா என்ன பண்ணுது பாருங்க, நேரா போய் அம்மாவே கூட்டு வந்துருச்சு. என்ன பிளான் பாருங்க, ஆண்டவர் பிளான். கூட்டிட்டு வந்தோடனே பார்வோனோட மகள் சொல்றா, அந்த வசனம் போடுங்களேன். 2:9 யாத்ராகமம் 2:9, எக்ஸோடஸ் 2:9. பார்வோனுடைய குமாரத்தி அவளை நோக்கி, நீ இந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு போய் அதை எனக்கு வளர்த்திடு, நான் உனக்கு சம்பளம் கொடுக்கிறேன் என்றால், அந்த ஸ்திரீ பிள்ளையை எடுத்துக்கொண்டு போய் அதை வளர்த்தாள். நீ வளர்த்துக்கோ, அதுக்கு நானே சம்பளம் தரேன்ட்டான். இதை விட சூப்பர் ஆஃபர் எங்கெங்க வரும் மோசேக்கு? மோசையை வளர்க்க போறது பார்வோன் கிடையாது. மோசையை வளர்க்க போறது தன்னுடைய சொந்த தாய். சொந்த தாய் வளர்க்கறதுக்கு யார் சம்பளம் கொடுக்க போறாங்களா? அரண்மனையில இருந்து வருங்க சம்பளம். அரண்மனையில இருந்து சம்பளம் வரும்போது என்ன 1000 ரூபாய் கொடுப்பான்னு நினைக்கிறீங்களா? என்ன வேணுமோ எல்லாம் வந்திருக்கும். இந்த அம்மா எப்படி வளர்த்துச்சு மோசேவை? ஒரு எகிப்தியனா வளர்க்கல, ஒரு எபிரேயனாக வளர்த்துச்சு. ஆபிரகாமின் பிள்ளையாக வளர்த்துச்சு. அதனாலதான் அவர் வந்து இஸ்ரவேலுக்கு இரட்சகராக மாறினார். ஹல்லேலூயா. எபிரேயர் 11 வருதுல, தான் பார்வோனின் குமாரன் என்பதை அவர் வெறுத்து. அப்பனா அவர் மனசு ஃபுல்லா எப்படி இருந்துச்சுங்க? ஒரு ஹீப்ரு, நான் ஒரு இஸ்ரவேல், என்னுடைய பிதா வந்து ஆபிரகாம், நாங்க இந்த இடத்துல இருக்கக்கூடாது, ஒரு நாள் எங்களை ஆண்டவர் வெளியே கொண்டு போற. ஆண்டவர் வந்து வாக்கு பண்ணியிருக்கிறார், உன் ஜனங்களை நான் வந்து பலத்த கரத்தோட எகிப்துல இருந்து வெளியே கொண்டு வருவேன், அந்த தேசத்தை நான் நியாயம் தீர்த்து பெரும் பொருளாதார ஆசீர்வாதத்தோட அவங்களை வெளியே கொண்டு வருவேன்னு ஆண்டவர் ஆபிரகாம் வாக்கு பண்ணார். அது நடக்க போகுது அப்படின்ற அந்த நம்பிக்கையோட விசுவாசத்தோட வளர்க்கிறாரு. இந்த அம்மா அப்படிதான் வளர்க்குது. அதுக்கு சம்பளம் யார் கொடுத்தாங்க? பார்வோனே கொடுத்துட்டாரு. பார்வோன் நினைச்சிருப்பாரா இவனே நாளைக்கு நம்மளுக்கு ஆப்பு வைப்பான்ட்டு? யோசிச்சு பாருங்க. அதான் நான் பாலிடிக்ஸ்ல நிறைய ஃபாலோ பண்ணுவேன், சரிங்களா? அதனால தான் அந்த ஃப்ரைடே ப்ரேயர் நடத்துறோம்ல. நாளைக்கு ஃப்ரைடே ப்ரேயர் நீங்க ஜாயின் பண்ணுங்க, 8 மணிக்கு இருக்கும். இந்த ராகுல் காந்தியை வந்து எல்லாம் கிண்டல் பண்ணிட்டு இருப்பானுங்க, இந்த பிஜேபி காரனுங்க எல்லாம் ராகுல் காந்தியை வந்து பப்புன்ட்டு. எனக்கு வந்து ராகுல் காந்தி இதுக்கு அரசியலுக்கு வந்ததுல இருந்தே ஆண்டவர் என்கிட்ட பேசிட்டே இருந்தாரு. ஒரு நாள் இந்த மனுஷனை வச்சுதான் நான் இந்தியாவுக்கு பெரிய காரியங்களை செய்ய போறேன்ட்டு. எப்போ அவர் வந்த புதுசுலேயே ஆண்டவர் சொல்லிட்டாரு, 20 வருஷத்துக்கு முன்னாடி. அதனால நான் எப்பவுமே ராகுல் காந்திக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன், வேற யாருக்கும் சப்போர்ட் பண்ணவே மாட்டேன். எவன் என்ன சொன்னாலும் நான் கண்டுக்க மாட்டேன்.
இவனுங்க கிண்டல் பண்ணி இன்னைக்கு ராகுல் காந்தி பேசினா ஒரு பயலாலையும் வாய் பேச முடியல. எல்லாம் சம்பித்து போய் உட்காந்துருக்கானுங்க பார்லிமெண்ட்ல. அவரு அப்போசிஷன் லீடர் ஆயிட்டாரு. மோடி மூஞ்செல்லாம் தொங்கி போயிடுச்சு. அவர் நினைச்சிருப்பாரு மோடி நம்ம வாயை வச்சு சும்மா இருந்திருக்கலாம், கிண்டல் பண்ணி இவரை வளர்த்து விட்டோமே அப்படின்ட்டு. சோ உங்களை பிசாசு கிண்டல் பண்ணலாம், சரிங்களா? ஆனா ஆண்டவர் உங்களை வளர்த்து விட்டுருவார். ஹல்லேலூயா, ஆமென். மோசையை அழிக்கணும்னு பார்வோன் ட்ரை பண்ணான். ஆனா ஆண்டவர் மோசையை வளர்த்து விட்டார். அது பார்வோன்ட்டே சம்பளம் வாங்கி. இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா ராகுல் காந்தியோட நிலைமை, அவர் வந்து அப்போசிஷன் லீடர்னா அவர் ஆல்மோஸ்ட் வந்து கேபினெட் மினிஸ்டர் ரேங்க். அவரு எல்லா ப்ரிவிலேஜும் உண்டு, கவர்மெண்ட் வீடு, டிரான்ஸ்போர்ட் எல்லாம். அவர் எங்கனாலும் போலாம், ஃபுல் செக்யூரிட்டியோட போகலாம். அவர் எல்லா இடத்துக்கும் போக ஆரம்பிச்சிட்டார், ஃபுல் செக்யூரிட்டியோட போறாரு. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அவர் எங்கேயாவது போனா தடுத்துருவானுங்க, உடனே இவனுக்கு ஆள் அமைச்சு தடுத்துருவானுங்க, அங்க போகாத இங்க போகாத. இன்னைக்கு ஒன்றும் பண்ண முடியல. அவர் எல்லா இடத்துக்கும் போறாரு, மணிப்பூருக்கு போறாரு, அங்க போறாரு, இங்க போறாரு. இந்த ஆளு போகாத இடத்துக்குலாம் அவர் போறாரு. ஏன்னா நம்பாலும் தெரியல, ஃபாரின் ட்ரிப்ல தான் இருப்பாரு. சொல்லுங்க, கர்த்தர் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாருன்னா யாரும் தடுக்க முடியாது. ஹல்லேலூயா. அதனாலதான் நீங்க கர்த்தருடைய பிளானோட சேரணும்ன்றாரு ஆண்டவர். என் வழிகளோட சேர்ந்துருன்றாரு, என் நினைவுகளோட நீ சேருன்றாரு. ஆமென். நீனா சொந்தமா யோசிக்காத. யூ ஃபைண்ட் அவுட் மை பிளான், யூ ஃபைண்ட் அவுட் மை வேஸ், யூ ஃபைண்ட் அவுட் மை தாட்ஸ். என் வழிகள் என் நினைவுகள் என்னன்னு கண்டுபிடிச்சு அது கூட சேர்ந்துருன்றார். அது கூட சேர்ந்துட்டா வேலை ஈஸி. ஏன்னா அவர் தானே வேலை செய்ய போறாரு. இஸ்ரவேலை காக்கிறவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. அப்ப அவரோட சேர்ந்துட்டா நான் நிம்மதியா ரெஸ்ட் எடுக்கலாம், அவர் வேலை செய்வார். இல்ல நான் போட்டு இழுத்துக்கிட்டு இருக்கணும், இதை இழுத்து அதை இழுத்து ஓடிக்கிட்டு இருக்கணும். ஹல்லேலூயா. திரும்ப வாங்க ஐசையா 55:8-9 படிங்க சிஸ்டர். இப்போ 9th verse போடுங்க. பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. ஹல்லேலூயா. சோ கர்த்தரோட வழிகளுக்கும் நம்ம வழிகளுக்கும், நம்மளுடைய திட்டத்துக்கும் கர்த்தரோட திட்டத்துக்கும் எப்படி இருக்குதா டிஃபரன்ஸ்? பூமியும் வானத்துக்கு பாத்தீங்களா அந்த அளவுக்கு வித்தியாசமாங்க. ஐயோ, இதை நினைச்சு பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் ஃபர்ஸ்ட்லாம் ஆண்டவரே அப்ப இவ்வளவு வித்தியாசம் இருக்கமா? நான் ஏதோ நினைச்சேன் டி நகருக்கும் அடையாருக்கும் இருக்க வித்தியாசம் மாதிரி இருக்கும் போல நினைச்சேன். அவர் பூமியும் வானத்திற்கும் இருக்கிற வித்தியாசம்ட்டாரு. நான் ஏதோ 2 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் வித்தியாசம் இருக்கும்னு நினைச்சேன். ஹல்லேலூயா, ஆமென். அதனாலதான் நிறைய நேரம் நம்ம என்ன பிளான் போட்டாலும் நடக்க மாட்டேங்குது. அப்படியே நடந்தாலும் இழுத்து பிடிச்சி ஓட வேண்டியதா இருக்கு. பாத்திருக்கீங்களா? கஷ்டப்பட்டு இழுத்துட்டு ஒரே பாரமா இருக்கு பிரதர். என்னைக்காவது பவுல் வந்து ஒரே பாரமா இருக்கு பிரதர், ஏன் தான் ஊழியத்துக்கு வந்து தெரியல. அன்னைக்கு நான் தமஸ்குக்கு வேற வழியா போயிருக்கணும், தெரியாம இந்த வழியில வந்துட்டேன், இவர் என்னை புடிச்சிட்டாரு போற வழியிலே. ஏன் பாரமா இருக்குன்னா நம்ம வழியில போனா பாரமா இருக்கும், அவர் வழியில போனா எப்படி இருக்கும்? ஈஸியா இருக்கும். ஆண்டவரே சொல்றாருல, என்னுடைய நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், அது உங்களுக்கு லகுவாக இருக்கும். டேக் மை யோக், இட் வில் பி ஈஸின்றாரு. யோக்கே வந்து கஷ்டமானது தாங்க. யோக் பாத்திருக்கீங்களா? அந்த யோக்கு போடு விஜய். மாடு வந்து போட்டிருக்கும் தெரியுமா, இங்க மாட்டிருப்பாங்களா, அதை போடுத 2 மாடு போடு, மாட்டு நம்ம அதை படத்தை போடு. இந்த யோக் வந்து பாத்தீங்கன்னா 2 மாடை வந்து கட்டி ஒன்னா சேர்த்து பிக்ஸ் பண்ற அந்த ஒரு ராடு பாத்திருக்கீங்களா? மாட்டு வண்டியில எப்படி இருக்கும்? அது வந்து அது கொஞ்சம் ஹெவியா தான் இருக்கும். அதை போட்டு தான் வண்டி இழுக்கும் அது. ஸோ இயேசு என்ன சொல்றாரு? என்னுடைய நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கன்றார். மத்தேயுல சொல்றாருல்ல, மத்தேயு 8ல வருமா, அது எங்க வரும்? அந்த வசனத்தை போடுவீங்க. 8-12. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு பாறுதல் தருவேன். அந்த வசனம் போடு விஜய். இந்த கட்டை தெரியுது பாத்தீங்களா, அதுதான் யோக். 12 இருங்க யாரா கண்டுபிடிச்சா சொல்லிருங்க. போடுடியா? 11. ஓகே. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அடுத்தது எப்படி இளைப்பாறுதல் வருமா? அதுதான் நெக்ஸ்ட் வர்ஸ். படிங்க சிஸ்டர். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகத்தை என்ன பண்ணுங்களா? ஏற்றுக்கொள்ளுங்கள். நம்ம எல்லாருக்கும் நுகம் இருக்குங்க, கரெக்டா? நம்ம எல்லாருக்கும் நுகம் இருக்கு. நம்ம ஒருத்தட்ட கேட்டோம்னு சொல்ல, ஏன்னா ஒரே இந்த கடன் தான் ஒரே நுகமா இருக்கு, இந்த வியாதி தான் ஒரே நுகமா இருக்கு. நுகம்னா என்னது? அந்த மேல வச்சிருந்த கட்டை, மாடு மேல வைக்கிற கட்டை.
இதான் ஒரே பிரச்சனையா இருக்கு பிரதன்றாரு. ஆண்டவர் சொல்றாரு, எப்பா என்கிட்ட வா, அந்த நுகத்தை நான் எடுத்துட்டு நான் என்னோட நுகத்தை கொடுக்குறேன், அது உனக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும், நீ இளைப்பாறுதல் இருப்பன்ட்டார். ஹalleluya. நமக்கு தேவை வந்து ஆண்டவருடைய நுகம். ஆனா நம்ம பிளான் போடுறதுனால நம்மளே ஒரு நுகத்தை தூக்கி நம்ம மேல மாட்டிக்கிட்டோம். இப்ப புரியுதுங்களா ஏன் நிறைய பேர் நுகத்துல மாட்டிட்டு இருக்காங்கன்ட்டு? அவங்களே தூக்கி என்ன பண்ணிட்டாங்க, நுகத்தை அவங்க மேல வச்சுட்டாங்க. அதனாலதான் பிரச்சனை. ஹalleluya. அவருடைய நுகம் எப்பொழுதுமே என்னதான் இருக்கும், லகுவாக இருக்கும். அது உங்களுக்கு இளைப்பாறுதலை கொண்டு வரும். ஹalleluya. His yoke will always bring rest. அடுத்த வசனம் 30வது வசனம். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார். அவருடைய நுகம் மெதுவா இருக்குமா, ரொம்ப ஈஸி அண்ட் ரொம்ப லைட். இப்ப சொல்லுங்க, எந்த நுகம் வேணும் உங்களுக்கு? அவரோட நுகமா உங்க நுகமா? நான் அவர் நுகத்தை தான் எடுத்துப்பேன். ஹalleluya. நான் வந்து ஐடில ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது 2013 ரிசைன் பண்ணிட்டு, நிறைய பேருக்கு தெரியும் உங்களுக்கு. 14 வரும்போது எல்லாரும் என்கிட்ட கேட்டாங்க, என்ன பண்ண போற நீ, சோத்துக்கு என்ன பண்ணுவ அப்படின்னாங்க. நியாயமான கேள்விதான். சாப்பிடணுமா இல்லையாங்க, டெய்லி சாப்பிடணுமா இல்லையா, காசுக்கு என்ன பண்ணுவ அப்படின்னாங்க. நீ பாட்டுக்கு ஊழியத்துக்கு வந்துட்டு உனக்கு எவன் காசு தர போறான், எப்படி நீ ஊழியத்தை நடத்த போற, உங்க அப்பா என்ன பாஸ்டரா, உங்க தாத்தா என்ன பிஷப்பா? ஏன்னா நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி பேக்ரவுண்ட்லாம் ஒன்றும் கிடையாது. அப்பா பாஸ்டர், தாத்தா பிஷப், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. என்ன பண்ண போற அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், இது வந்து நான் தேர்ந்தெடுத்த ஒரு காரியம் கிடையாது. இட் வாஸ் நாட் மீ சூசிங் திஸ். நான் இதை சூஸ் பண்ணி வந்தேன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். அதை நான் என்னால செய்ய முடியாது. ரொம்ப நாள் அதுல நீடித்தும் நிக்க முடியாது. ஆனா இதை எனக்கு யார் இதை சூஸ் பண்ண சொல்றான்ட்ட, ஆண்டவர் இதை என்ன சூஸ் பண்ண சொல்றாரு. ஏன்னா இது அவருடைய வழிகள், இது அவருடைய நினைவுகள், இது அவருடைய திட்டம். அதனாலதான் ஆண்டவர் இதை எடுக்க சொல்றாரு. அப்ப ஆண்டவருடைய திட்டத்துக்குள்ள நான் அலைன் ஆனதுனால 10 வருஷம் ஆயிடுச்சு. 14 ஜனவரியில வந்தேன், இப்ப 24, 10 வருஷம் ஆயிடுச்சு. ஒரு நாள் கூட நான் யோசிச்சது இல்லை நான் ஏன் ஊழியத்துக்கு வந்தேன்ட்டு. நிறைய பிரச்சனைகளை பார்த்திருக்கேன், பிரச்சனையை பார்க்காமலாம் இருந்தது இல்லை, சவால்களை பார்த்திருக்கேன், எல்லாம் பார்த்திருக்கேன். ஆனா என்னைக்குமே நான் வந்து உட்கார்ந்து தெரியாம வந்துட்டேன், ஒழுங்கா ஹெச்எல் டெக்னாலஜிஸ்ல இருந்திருக்கலாம், இந்நேரத்துக்கு ஆன்சைட் கிடைச்சி அமெரிக்கா போயிருக்கலாம் அப்படின்னு நான் யோசிச்சதே கிடையாது. ஏன் அந்த மாதிரி எனக்கு எண்ணங்கள் வரவே இல்லைன்னா, எனக்கு நல்லா தெரியும் இது ஆண்டவர் எனக்கு வைத்த அழைப்பு, அவர் எனக்கு வச்ச வழின்றது எனக்கு நல்லா தெரியும். அதுல போய் நான் ஃபிட் ஆயிட்டேன். ஆனா அதுல ஃபிட் ஆகிறது ஒரே நாள்ல நடக்கல. நல்லா கேட்டுக்கோங்க, ஒரே நாள்ல நடக்கல. எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, ஒரு நாள் சடனா பிரதருக்கு ஒரு ஞானோதயம் வந்துருச்சு போல, இந்த புத்தருக்கு வந்து போதி மரத்துக்கு அடியில இது வந்துச்சு பாத்தீங்களா, அது மாதிரி வந்துருச்சு போல இவருக்கும், ஏதோ மரத்துக்கடியில போய் உட்காந்துருக்காரு, ஏதோ இவருக்கு வந்து ஒரு ஞானோதயம் வந்து டக்குன்னு வந்துட்டார் போல ஊழியர். அப்படிலாம் இல்ல. பல வருஷமா ஆண்டவர் இதை குறித்து என் மனதில் பேசிக்கொண்டே இருந்தார், வசனங்கள் மூலமாகவும். நான் வந்து மெசேஜ் கேட்கும் பொழுது, ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் என்னோட பேசிக்கொண்டே, பல வருஷம், நீங்க 1-2 வருஷம் இல்ல, 15-20 வருஷமா பேசிட்டு இருந்தார். நான் ஊழியத்துக்கு வரதுக்கு முன்பதாக ஒரே நாள்ல எடுத்த முடிவே கிடையாது. ஒரே நாள்ல எடுத்த முடிவுன்னா 2014 ஊழியத்துக்கு வந்து 15 ஊழியத்தை விட்டு ஓடி இருப்பேன். இன்னத்துக்கு கிரண்பால், இவாஞ்சலிஸ்ட் கிரண்பால் உங்களுக்கு இப்ப தெரிஞ்சிருக்காது, எப்பயோ ஓடி போயிருப்பேன். ஆனா ஒரே நாள்ல நடக்கல. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய திட்டங்கள், என்னுடைய நோக்கங்கள், என்னுடைய எண்ணங்களை நீ எப்படி அறிஞ்சு கொள்ளணுமா, அதே ஐசையா 55 போட்டாரு. ஆண்டவர் பாருங்க எல்லாத்துக்கும் பதில் வச்சிருக்காரு. 55, 10 வாங்க, 10ல தான் பதிலே இருக்கு. 55, 10. மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவிடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வைக்கும். சோ ஆண்டவர் வந்து தம்முடைய வசனத்தை எதுக்கு ஒப்பிடுறாரு பாருங்க. அந்த முந்தின வசனத்தை போடு விஜய், அந்த வசனத்தை மட்டும் டிஸ்பிளே பண்ணு, இல்லைன்னா டியூவல் ஸ்கிரீன் போட்டு விட்டுரு. அந்த வசனம் வந்து எப்படி இருக்குதான், விதை. போன மெசேஜ்ல சொன்னல, வசனம் வந்து விதை. இந்த விதையை வந்து முளைப்பிக்கிறதுக்கு என்ன தேவைப்படுது, மாரியும் உறைந்த மழையும். அதாவது வாட்டர் அண்ட் ஸ்னோ, இங்கிலீஷ்ல வந்து எப்படி போட்டிருப்பாங்க, ரெயின் அண்ட் ஸ்னோ. ஒவ்வொரு வசனத்தையும் ஒவ்வொரு விதையும் விளைய வைக்கணும்ல. விதைச்சிட்டா மட்டும் போதாது, தண்ணி ஊத்தணுமா இல்லையாங்க, தண்ணி ஊத்தணும். அதுக்கு என்ன தேவைப்படுது, மழை தேவைப்படுது. அதான் மாறி மழை தேவைப்படுது, பனி தேவைப்படுது. உறைந்த மழைன்னா பனி, அது வானத்துல இருந்து வருதான். சோ நீங்க வசனத்தை விதைச்சீங்கன்னா வசனத்தை யார் வளர வைப்பாங்க வாழ்க்கையில? கரெக்டா பதில் சொல்லுங்க. ஆண்டவர் வளர வைப்பார்.
என்னங்க விவசாயி வந்து விதைக்கிறானா? மழை யாருங்க கொடுக்குறா? அவனா கொண்டு வரான் வானத்துல இருந்து? விவசாயி விதைச்சானா மழை வானத்துல இருந்து வருது, பனி வானத்துல இருந்து வருது. அது வந்து அந்த அது வந்து விளையும்படி அது வேலை செய்து வந்து. ஹல்லேலூயா. சோ வசனத்தை விதைக்க வேண்டியது யார் கடமை? உங்க கடமை. அதனாலதான் ஆண்டவர் வந்து வேத வசனத்தை நம்ம கையில கொடுத்து இதை விதைன்றாரு. மார்க் 4 தானே சொல்றாரு, விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். The sower sows the word. டியூஸ்டே நான் பார்த்தேன், டியூஸ்டே மெசேஜ் கேட்டு பாருங்க, அதெல்லாம் பேசியிருப்பேன். சோ வசனத்தை எடுத்து நீங்க படிச்சாதான் அவருடைய நினைவுகள் என்ன, அவருடைய திட்டங்கள் என்ன, அவர் எனக்காக என்ன வச்சிருக்காருன்னு ஃபர்ஸ்ட் புரிய ஆரம்பிக்கும். நிறைய பேர் வந்து சித்தம் என்ன பிரதர், சித்தம் என்ன பிரதர் கேட்பாங்க. என்ன பிரதர் எனக்கு ஜோம் பண்ணி ஆண்டவர் சித்தம் சொல்லுங்க பிரதர், சொல்லுங்க பிரதர். நான் சிம்பிளா சொல்றேன், சித்தம் என்னன்னு கண்டுபிடிக்கணும்னா ஆண்டவர்கிட்ட போய் கேளுங்க. ஆண்டவர் வந்து வசனத்தை படின்றுவார். ஏன்னா இப்ப நான் மனுஷன் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப நிறைய பேருக்கு வந்து நிறைய பேர் ஜோம் பண்ணி சித்தம் கேட்கறாங்க. ஆனா ஆண்டவர் சொல்லுவாரு தீர்க்கதரிசி மூலமா. ஆனா நான் ஒரு விஷயம் கவனிச்சிருக்கேன், தீர்க்கதரிசி மூலமா சொன்னாலும் அவங்க செய்ய மாட்டாங்க. ஏன் தெரியுமா செய்ய மாட்டாங்க? தீர்க்கதரிசி சொல்றது அவங்க மனசுக்குள்ள போக மாட்டேங்குது. ஏன் போக மாட்டேங்குது? உள்ள வசனம் இல்ல. தீர்க்கதரிசி சொல்லுவாரு, ஆண்டவர் இதான் வச்சிருக்காரு உனக்கு, இதான் உன் நோக்கம்னுவாரு. ஆனா அவனுக்கு அது செட்டே ஆகாது. ஏன்னா அவனுடைய இருதயம் எப்படி இருக்குது, அதை ஏற்றுக்கொள்ற ஒரு நிலைமையில இல்ல. ஏன் இல்லைன்னா அந்த இருதயம் ஒரு நல்ல நிலமாக இல்லை. நல்ல நிலம்னா என்னது? வசனத்தை உள்ள விதைச்சு அது ரெடியா இருக்கணும். பண்படுத்தப்பட்ட நிலமாக இருக்கணும் அது. புரியுதுங்களா? அந்த வசனத்தையே போடு விஜய், 55:10 வை. புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றது? அதனாலதான் நிறைய பேர் தீர்க்கதரிசியா ஓடிக்கிட்டே இருப்பாங்க. இவர் சொல்லுவார், அவர் சொல்லுவார், இவர் நல்ல கிரண் பால் வந்து இன்னும் நல்ல பெட்டரான தீர்க்கதரிசிங்க, அவர்கிட்ட போங்க. இல்ல பிரதர், இன்னொருத்தர் இருக்காரு பிரதர், கிரண் பால் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட போங்க, அவர் இன்னும் கொஞ்சம் இன்னும் சூப்பரா சொல்லுவாருங்க. அப்புறம் கிரண் பாலுக்கு இப்படியே ஓடுறது தீர்க்கதரிசியா. நான் என் வாழ்க்கையில நான் சொல்றேன், இந்த தீர்க்கதரிசனம் நிறைய தீர்க்கதரிசனம் என் வாழ்க்கையில நிறையவே இருக்கு. என்னுடைய மென்டரே வந்து ஒரு தீர்க்கதரிசி தான். நிறைய பேருக்கு தெரியும், மதுரையில இருக்காரு. ஆனா என்னைக்குமே நான் அவர்கிட்ட ஓடினதே கிடையாது. அவரா எனக்கு சொல்லுவார், என்னை பார்க்கும்போது அவரா சொல்லிடுவார். நான் போய் எல்லாம் கேட்டதே கிடையாது. மணிக்கணக்கில் அவரோட உட்காந்து பேசுவோம், அவர் வீட்டுல தங்கி இருக்கேன். அவரே சொல்லுவார், தம்பி ஆண்டவர் சொல்றாரு தம்பி அப்படின்னு. நானே போயிட்டு, அண்ணா என்ன ஆண்டவர் என்ன சொல்றாரு, நான்லாம் கேட்டதே கிடையாது அவர்கிட்ட போயிட்டு. அவரே சொல்லிடுவார், ஆண்டவர் இது சொல்றாரு தம்பின்னு. 99% அது எப்படி இருக்கும்னா ஆண்டவர் ஏற்கனவே அதை பேசியிருப்பார், அதை தான் சொல்லுவார். ஆண்டவர் என்கிட்ட எப்படி பேசுறாரு, நான் வசனத்தை படிக்கும் போது என்கிட்ட பேசிடுவாரு. அதை வந்து ஒரு தீர்க்கதரிசி மூலமா கன்ஃபார்ம் பண்ணிடுவார். புரியுதுங்களா? நம்ம ஆளுங்க எப்படின்னா வசனத்தை படிக்கவே மாட்டானுங்க, தீர்க்கதரிசிட்டே ஓடுவாங்க. தீர்க்கதரிசி சொல்லும் போது உள்ள போக மாட்டேங்குது. அது எப்படி? நான் வேற பிளான்ல வச்சிருக்கேன், தீர்க்கதரிசி வேற ஏதோ சொல்லிட்டாரு, அப்போ இவர் கள்ள தீர்க்கதரிசி அப்படின்றாங்க. உடனே அவர் கள்ள தீர்க்கதரிசியா மாறிடுவார். அவர் ஜோம் பண்ற வரைக்கும் நல்ல தீர்க்கதரிசி, அவர் தீர்க்கதரிசி சொன்னோன்னா கள்ள தீர்க்கதரிசி. இப்படிதான் ஓடிக்கிட்டு இருக்கு பாதி பேருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, தேவ வசனம் தான் இருக்கிறதுலே பெரிய தீர்க்கதரிசனம். ஹல்லேலூயா. வேத வசனத்துல இல்லாதது எதுவுமே இல்லை. உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாமே இருக்கு. ஹல்லேலூயா. உங்க பிள்ளைகளை பத்தி என்ன வேணுமோ வசனமே இருக்குது. அத ஒவ்வொரு வசனத்தையும் எடுத்து நீங்க உங்க பிள்ளைகளை பத்தி அறிக்கை பண்ணீங்கன்னா உங்க பிள்ளை ஆட்டோமேட்டிக்கா ஆண்டவரோட சித்தத்துல நடக்க ஆரம்பிச்சிருவோம். இதுக்கு போய் தீர்க்கதரிசிலாம் கேட்க வேண்டாம், என் பிள்ளை டாக்டர் ஆகணுமா இன்ஜினியர் ஆகணுமா, அதெல்லாம் கேட்க வேண்டாம். நம்ம ஊர்ல வந்து டாக்டர் இன்ஜினியர் தான் கேட்பாங்க. நம்ம ஊர்ல அது 2 தான் தெரியும், மத்த கோர்ஸே தெரியாது நம்ம ஆளுங்களுக்கு. டாக்டர் இன்ஜினியர், டாக்டர் இன்ஜினியர். ஆண்டவர் வந்து வேற ஏதாவது வச்சிருந்தா கூட வச்சிருக்கலாம்ல. இல்ல ஆண்டவரே நீங்க டாக்டர் இன்ஜினியர் தான் சொல்லணும் ஆண்டவரே, ஆண்டவருக்கே ரூல் போடுவாங்க நம்ம ஆளுங்க. நீங்க அதெல்லாம் முடியாது ஆண்டவரே, நீங்க சொல்லிதான் ஆகணும். டாக்டரா இன்ஜினியர் சொல்லுங்க கரெக்டா. நிறைய பேர் இப்படி ஜோம் பண்ணிட்டாங்க போல, அதான் பாவம் நீட் எக்ஸாமே கேன்சல் பண்ணி விட்டானுங்க. புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றது? சோ தீர்க்க தரிசனம் என்பது என்னதுன்னா, புதிய ஏற்பாட்டு காலத்துல வந்து எல்லாருக்குள்ளயும் வந்து பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டிருக்கிறார். பழைய ஏற்பாட்டுல தான் தீர்க்க தரிசனங்களுக்கு வந்து பிரதானமான ஒரு வேலை இருந்துச்சு. அதாவது இன்றைக்கும் தீர்க்க தரிசிகள் இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லலைங்க, இருக்கிறாங்க. என் ஊழியத்திலே நான் நிறைய பேருக்கு தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறேன். நம்ம ஜூம் மீட்டிங் வரவங்களுக்கு நிறைய பேருக்கு நான் தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கேன். சரிங்களா? அது இருக்குது. ஆனாலும் பழைய ஏற்பாட்டுல வந்து எப்படி செயல்பட்டுச்சுன்னா, ஆவியானவர் சில பேர் மேலதான் ஊற்றப்படுறார். ஒரு ராஜா மேல ஊற்றப்படுவார், சாமுவேல் இருக்காருன்னா அவர் மேல ஊற்றப்பட்டிருப்பாரு, தீர்க்கதரிசிகள் கிட்ட தான் ஊற்றப்படுவார். அதனால அவங்க கிட்ட போய் ராஜாக்கள் எல்லாம் கேட்பாங்க, என்ன சொல்றாரு ஆண்டவர், சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்னு. இன்றைக்கு வந்து புதிய ஏற்பாட்டுல எபிரேயர் 8 போட்டிருக்கு, எல்லார் மேலயும் ஆமோஸ்ல தீர்க்கதரிசனமா சொல்லியிருக்காரு, எல்லார் மேலயும் ஆவியை ஊற்றுவேன், உன் குமாரன் குமார்த்திகளும் தீர்க்கதரிசனம் உரைப்பார்கள்.
So everybody is a prophet. Hallelujah. நீங்களே ஒரு ப்ராஃபிட் தான். ஒவ்வொருத்தரும் ப்ராஃபிட் தான். ப்ராஃபிட்னா டைட்டில் போடுறதுக்காக சொல்லல. ப்ராஃபிட் அப்படின்னு டைட்டில் போட சொல்லல. சரிங்களா? நம்ம ஆளுங்க உடனே டைட்டில போட்டுருவானுங்க. ப்ராஃபிட் 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 ப்ராஃபிட்னு. டைட்டில் போடுறதுக்காக யாரும் இங்க ப்ராஃபிட்லாம் கொடுக்கல. எபிரேயர் 8ல போட்டிருக்கு பாத்தீங்களா? பரிசுத்த ஆவியானவர் வந்து எல்லாருக்கும் போதிப்பாராம். தன் அயலானுக்கு யாரும் வந்து போதிக்க வேண்டாம். அதாவது அப்படின்னா என்னது? ஹோலி ஸ்பிரிட் will teach you everything. So எப்படி நடக்குன்னு பாத்தீங்கன்னா, நீங்க வசனம் இருக்கு பாத்தீங்களா? நல்லா கவனிங்க. இப்போ இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். 55:10 போடு விஜய். ஸோ 55:10 தெளிவா போட்டிருக்கு. எப்படி வந்து இந்த ப்ராசஸ் நடக்குதுன்னு தெளிவா போடு. ஒரு விதை வந்து விதைச்ச உடனே மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி வருது. அதாவது மழையும் பனியும் வருது. வந்து அதை நனைத்து அது என்ன பண்ணுது? அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் உண்டு பண்ணுது. ஸோ இதுதான் ப்ராசஸ். ஸோ இன்றைக்கு நீங்க வசனத்தை விதைக்கிறீங்க. இப்ப மாரியும் உறைந்த மழையும் என்னது? அதுதான் பரிசுத்த ஆவியானவர். ஹalleluya. Who is the rain and who is the mist? பரிசுத்த ஆவியானவர். வாங்க யோவான் இந்த வசனத்தை போடு விஜய். யோவான் 16 13 14 15 சிஸ்டர் படிங்க. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார். பிதாவினுடையவைகள் யாவும் என்னுடையவைகள், அதனாலே அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன். சோ சத்திய ஆவி வந்து என்ன பண்ணுவாரா? முதல்ல சகல சத்தியத்துக்குள்ளேயும் நடத்துவாராம். சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவர் தான் உங்களை நடத்துவார் சகல சத்தியத்துக்குள்ளேயும். சகல சத்தியம்னா என்னது? உங்களை குறித்த திட்டங்கள், நோக்கங்கள், தேவன் உங்களை எப்படி பார்க்கிறாரு, நீங்க உங்களை எப்படி பார்க்கணும், இதுதான் சத்தியம். எல்லாத்தையும் அவர் நடத்துவாராம். உங்க பிரச்சனைக்கு ஒரு தீர்வுனா அந்த தீர்வு எங்க இருக்குதான்? பரிசுத்த ஆவியானவர் கிட்ட இருக்குது. அவர் நடத்துவார். தம்பி இப்படி பண்ணு, தம்பி இப்படி போ, தங்கச்சி இப்படி போ, மகளே இப்படி போ, மகனே அப்படின்னு அவர் சொல்லுவார். அவர் நடத்துவாராம். நடத்திட்டு அவர் வந்து தெளிவா போட்டிருப்பாருங்களேன். அவர் தேவனிடத்துல இருந்து அதை பெற்று நமக்கு அதை கொடுப்பாராம். அவரா பேச மாட்டாராம். அவர் பிதாவிட்ட போய் கேட்பாராம். அப்பா நீங்க என்ன சொல்றீங்க? கிரணுக்கு என்ன செய்யணும் சொல்லுங்க, அடுத்தது அவன் என்ன பண்ணணும், அதை வாங்கி கொடுப்பாராம் நமக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றது? சோ வானத்தில இருந்து மழையும் உறைந்த மாரியும் உறைந்த மழையும்னா அது என்னது? பரிசுத்த ஆவியானவர். சோ நான் விதைச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் வசனத்தை, அங்க இருந்து பரிசுத்த ஆவியானவர் வந்து வேலை செய்வார். உள்ள உட்காந்து அவர் உள்ளதான் இருக்கிறாரு, வேலை செய்ய ஆரம்பிச்சிடாரு. சோ வேர்டு ஸ்பிரிட் ரெண்டுமே இருக்கணும். வேர்டு எங்க இருந்து வருது? உங்க கையில இருக்க பைபிள்ல இருந்து வேர்டு வருது. ஹalleluya. ஸ்பிரிட் எங்க இருக்கிறாரு? உள்ள இருக்கிறாரு. ரெண்டும் கம்பைன் ஆயிடுச்சுன்னா என்ன ஆயிரும்? என்னங்க? ரெண்டும் கம்பைன் ஆயிடுச்சுன்னா மோஸ்ட் பவர்ஃபுல் திங் இன் தி ஹோல் வேர்ல்ட் என்னது? வேர்டும் ஸ்பிரிட்டும் தான். உலகத்திலே ரொம்ப பவர்ஃபுல் காம்பினேஷன் என்ன தெரியுமா? வார்த்தையும் ஆவியானவரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்னா அதுதான் மோஸ்ட் பவர்ஃபுல் காம்பினேஷன். இயேசு கிறிஸ்து வார்த்தையில ஸ்ட்ராங் ஆயிட்டார். எப்போ? 30 வருஷம் உட்காந்து வார்த்தையை படிக்கிறாருங்க. இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாருன்னு நினைக்கிறீங்க? 30 வருஷம் வீட்டுல காலாட்டிட்டு உட்காந்து இருந்தாரா? எப்ப கூடுவாங்கன்னு தெரியல ஊழியத்துக்கு. நம்மளை வேற பறக்க வச்சுட்டாங்க கன்னி மரியாள் வயிற்றுல அப்படின்னு காலாட்டிட்டு உட்காந்துட்டு இருந்தாரா? விட்டத்தை பார்த்துட்டு கிடையாது. அவர் உட்காந்து வார்த்தையில ஸ்ட்ராங் ஆயிட்டாரு. உட்காந்து படிச்சு பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தெல்லாம் எடுத்து படிச்சு ஸ்ட்ராங் ஆயிட்டு இயேசுவை பத்தி என்ன போட்டிருக்கு பாருங்க. லூக்கா 2:52. லூக்கா 2:52 படிங்க சிஸ்டர். லூக் 2:52. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். விருத்தி அடைந்தார்னா வளர்ந்தார்னு அர்த்தம். ஞானம்னா என்ன ஞானம்? தேவ ஞானம். மனுஷ ஞானத்துல வளரல. தேவனுடைய ஞானம் எங்க இருக்குது? தேவனுடைய வார்த்தையில இருக்குது. ஹalleluya. Where is God's wisdom? It is in the word of God. அது உட்காந்து படிக்கிறார். படிக்க ஏன்னா 12 வயசுலயே உட்காந்து தர்க்கம் பண்றாருல எருசலேம்ல போய். அவங்களும் ஆச்சரியப்படுறாங்க, எப்படி இந்த பையனுக்கு இவ்வளவு நாலேஜ் இருக்கு, ஞானம் இருக்கு அப்படின்னு தர்க்கம் பண்றாங்க. கரெக்டா? படிச்சு வளர்றாரு. ஹி க்ரோஸ். வளர்ந்துட்டு கரெக்டா 30 வயசு ஆனா ஆண்டவர் சொல்றாரு, எப்பா எந்திரிச்சு போ, யோவான் ஸ்நானகன் இருக்காரு, போய் ஞானஸ்தானம் எடு.
வார்த்தையில நிரம்பி இருக்கிறாரு. யோவான் சானன்ட்ட போய் ஞானஸ்நானம் எடுத்தனா பரிசுத்த ஆவியானவர் இறங்கிட்டாரு. வேர்ட் ஸ்பிரிட் கம்பைன் ஆயிருச்சு. உடனே மினிஸ்ட்ரி ஸ்டார்ட் ஆயிருச்சு. அது வரைக்கும் அவர் எதுவுமே பண்ணல. கவனிச்சீங்களா? வெயிட் பண்றாரு. உள்ள போடுறாரு, வசனத்தை உள்ள போடுறாரு. போட்டுக்கிட்டே இருக்கிறாரு உட்காந்து. கரெக்டா ஸ்பிரிட்டும் வசனமும் சேர்ந்த உடனே மினிஸ்ட்ரி பூம். 3.5 வருஷம் மினிஸ்ட்ரி தீ மாதிரி பரவுது. 3 வருஷத்துல முடிச்சிட்டாரு. அவர் என்ன செய்யணுமோ 3.5 வருஷத்துல முடிச்சுட்டு போயிட்டாரு. அவர் வந்ததை செஞ்சு முடிச்சுட்டு போயிட்டாருங்க இயேசு. நிறைய பேர் நினைக்கிறாங்க சீக்கிரம் போயிட்டாருங்க, பாவம் அல்பாயுஸ்ல போயிட்டாரு. இல்ல வந்ததை செஞ்சு முடிச்சுட்டு போயிட்டாரு அவரு. அவர் ஒன்னும் சீக்கிரம் எல்லாம் போகல. கரெக்டா வந்தாரு, என்ன செய்யணுமோ செஞ்சுட்டு போயிட்டாரு அவர் பாட்டுக்கு. அவர் எதுக்கு வந்தாரு? உங்களையும் என்னையும் மீட்பதற்காக வந்தாரு. அதை செஞ்சு முடிச்சிட்டாரு. ஹல்லேலூயா. செஞ்சு முடிச்சுட்டு அவரை போலவே நம்மளை மாத்திட்டாரு. 1 யோவான் 4:17 போடுங்க. நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். சோ இப்ப நம்மளை எப்படி மாத்திட்டு போயிட்டாராங்க? அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் எங்க இருக்கிறோம்? பரலோகத்தில் இருக்கிறோம் கிடையாது, இந்த உலகத்தில் இருக்கிறோம். சொல்லுங்க, இந்த உலகத்துல இருக்கிறேன். எங்க இருக்கீங்க இப்ப? உலகத்துல இருக்கீங்களா, பரலோகத்துல இருக்கீங்களா? எல்லாரும் யாரோ பரலோகத்துல இருந்து ஜாயின் பண்ணிருக்கீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கிடையாது, இந்த உலகத்துல இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஆமென். சோ இயேசு கிறிஸ்து வார்த்தையில நிறைஞ்சிருந்தார். ஏன்னா இயேசுவை பத்தி என்ன போட்டிருக்கு? யோவான் 1ஆம் அதிகாரத்துல வார்த்தை மாம்சமானது. ஹல்லேலூயா, he was the word of God. வார்த்தை மாம்சமாய் நம்முடன் வாசம் செய்தது. ஹல்லேலூயா. சோ உங்க அந்த வார்த்தை எடுத்து உள்ள போகும்போது பரிசுத்த ஆவியானவர் வேலை செய்வாராம். வேலை செஞ்ச பிறகு என்ன நடக்க பாருங்க. திருப்பி ஏசாயா 55க்கு போடுங்க வாங்க. அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் திரும்பாது. அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வைத்தேன். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு தேவனுடைய சித்தம் என் வாழ்க்கையில நிறைவேறணும்னு இருக்கீங்க? கை தூக்குங்க. தேவனுடைய சித்தம் மட்டும் தான் பிரதர் நிறைவேறணும். யார எதுவுமே நிறைவேறக்கூடாது. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? ஏசாயா 55:10 போட்டதுக்கு போல வார்த்தையை தூக்கி உள்ள போட்டுக்கிட்டே இருங்க. பரிசுத்த ஆவியானவர் வேலை செய்வார். அப்பொழுது அவர் விரும்பினது அங்க வாய்க்குமா? யார் விரும்பினது? நீங்க விரும்பினது இல்லைங்க, அவர் விரும்பினது. நீங்க நினைக்கிறீங்களா நான் விரும்பி இந்த ஊழியத்துக்கு வந்தேன்ட்டு? அவர் விரும்பினதுனாலதான் நான் ஊழியத்துக்கு வந்திருக்கேன். நிறைய பேர் நினைக்கிறாங்க கிரண் பால் பிரதர் பிறக்கும் போதே ஹீலிங் அனாயிண்டிங்கோட பறந்துட்டார் போல அப்படின்ட்டு. கிடையாது. நான்லாம் ஹீலிங் மினிஸ்ட்ரி பண்ணுவேன்னு என் கனவுல கூட பார்த்தது இல்லை. அது தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா நான் வந்த பேக்ரவுண்ட் அப்படிப்பட்ட பேக்ரவுண்ட். சிஎஸ்ஐ பேக்ரவுண்ட் தெரிஞ்சவங்களுக்கு புரியும். இது சிஎஸ்ஐ பேக்ரவுண்டு. கேத்தலிக்லாம் எப்படின்னா அவங்களெல்லாம் பிலீவா பண்ண மாட்டாங்க ஹீலிங்லாம் இருக்கான்ட்டு. ஹீலிங் பண்ணுவாரா அப்படின்னு இப்ப கேட்டீங்கன்னா பண்ணுவாரு, ஆனா இப்பெல்லாம் பண்ண மாட்டார் அப்படின்னுவாங்க. அப்படியே சொல்லுவாங்க, பண்ணுவாரு ஆனா இப்பெல்லாம் பண்ண மாட்டாருன்னுவாங்க. உனக்கு ஹீலிங் வேணா நீ கிளம்பி எங்க போயிரு? கிறிஸ்டியன் மிஷன் ஹாஸ்பிட்டல் போயிரு, வெள்ளூருக்குன்றவாங்க. சிஎம்சி போயிரு வெள்ளூர். வேணா நான் பாஸ்டர் லெட்டர் தருவாரு, எடுத்துட்டு போய் காட்டி டிஸ்கவுண்ட் வாங்கி கொடுத்துருவாங்க. இவ்வளவுதான் நம்மளோட ரெவலேஷனே ஹீலிங் பத்தி. அப்படி சில பேர் மட்டும் என்ன சொல்லுவாங்க, நான் இதெல்லாம் நான் நடந்து சொல்றேன் வாழ்க்கையில. சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பண்ணுவாரு ஆனா ஒன்ன வச்சு எல்லாம் பண்ண மாட்டாரு, அதுக்கு ஒரு ஸ்பெஷல் அனாயிண்டிங் இருக்கு, அது ஒரு பெனிஹின் டிஜிஎஸ் அந்த மாதிரி யாரை வச்சு பண்ணுவாரு அப்படின்னு. இந்த ஸ்பெஷல் அனாயிண்டிங் நான் எங்க போய் வாங்குறது? அடையார் ஆனந்த பவன்ல இருக்கா, சரவண பவன்ல இருக்கானே தெரியல. ஸ்பெஷல் அனாயிண்டிங் எங்க போய் நான் தேடுறது? அதை இப்படிதான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. என் வாழ்க்கையில நான் யோசிச்சதே கிடையாது ஹீலிங் எல்லாம் பண்ணுவேன்ட்டு. அதை விட விடுங்க, நான் போய் நின்னா பிசாசு ஓடு நான் கற்பனை கூட பண்ணி பார்த்தது இல்லை. இப்ப நான் போனா பிசாசு ஓடிடுது. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அடப்பா பரவாயில்லையே, நம்மளை பார்த்து பிசாசு எல்லாம் பயப்பட்டு நானே ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா என்னில் இருக்கிறவர் உலகத்தில் இருக்கிறவரோட பெரியவர். இது எனக்கு தெரியுதோ இல்லையோ, பிசாசுக்கு நல்லா தெரியுது. ஹல்லேலூயா, ஆமென். சோ அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, என் நினைவுகள் உன் நினைவுகள் இல்லை, என் வழிகள் உன் வழிகள் இல்லை. சோ நீங்க வசனத்தை உள்ள போடும் போது பரிசுத்த ஆவியானவர் உள்ள வேலை செய்வார். வேலை செஞ்சு உங்க வழி அப்படி கொஞ்சம் அப்படி இப்படி போனாலும் அப்படியே திருப்பி கொண்டு வந்து அவரோட வழியில சேர்த்துருவார். ஹல்லேலூயா. நீங்க உட்காந்து ஆண்டவரே சித்தம் என்னெல்லாம் ஜோம் பண்ணாதீங்க, அதெல்லாம் தேவையே இல்லை. நான் கண்டுபிடிச்சிட்டேன். வசனத்தை உள்ள போட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா சித்தத்துல நடந்துகிட்டே இருப்பீங்க நீங்க. என்னங்க கரெக்ட் தானே? கஷ்டப்பட்டு சித்தம் 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 என்ன பிரதர், சித்தம் என்ன பிரதர், சித்தம் என்ன பிரதர்னு ஜோம் பண்றது, 4 பேர்ட்ட கேட்கறது. 4 பேர்ட்ட கேட்டா 4 பேர் 4 சித்தம் சொல்லுவான். பிரதர் நான் ஜோம் பண்ண பிரதர், 4 பொண்ணு இருக்கு பிரதர், எந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி ஜோம் பண்ற? 4 பேரும் 4 பொண்ணையும் சொல்றான் பிரதர். 4 பேரையும் கல்யாணம் பண்ண முடியாது, ஒரு பொண்ணை தான் கல்யாணம் பண்ண முடியும்.
அதுக்கு நீங்க உட்காந்து வசனத்தை உள்ள போட்டீங்கன்னா ஆண்டவர் தெளிவா காட்டுவார். ஹalleluya. சோ இது பண்ணும்போது என்ன நடக்குதா? அந்த வசனம் திரும்பி படிக்கும் பொழுது அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் வசனமும் இருக்கும். அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். நான் அதை எதற்காக அனுப்பினா வாய்க்குமா? சொல்லுங்க. இங்கிலீஷ்ல அழகான வார்த்தை யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. So shall my word that goes forth from my mouth, it shall not return void to me, but it will accomplish what I please and it shall prosper. அப்படின்ற வார்த்தை அழகான வார்த்தை, ப்ராஸ்பர். ப்ராஸ்பரிட்டின்றது வந்து கெட்ட வார்த்தை கிடையாதுங்க. அது பைபிள்ல இருக்க வார்த்தை. நிறைய பேர் ப்ராஸ்பரிட்டி கெட்ட வார்த்தைனே எடுத்து நினைச்சிட்டாங்க. ப்ராஸ்பரிட்டியா பைபிள்ல இருக்க வார்த்தைங்க. அதுக்கு தான் பைபிள் ஒழுங்கா படிக்கணும். பைபிள் படிக்காதவனுக்கு ப்ராஸ்பரிட்டி கெட்ட வார்த்தை, பைபிள் படிச்சவனுக்கு ப்ராஸ்பரிட்டி நல்ல வார்த்தை. கரெக்டா? எவனாவது வந்து உங்ககிட்ட ப்ராஸ்பரிட்டி கெட்ட வார்த்தைன்னு சொன்னானா நீ ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இவரு பைபிள் படிக்கல, அதனாலதான் கெட்ட வார்த்தைன்னு சொல்றாரு. என்னங்க கரெக்டா இல்லையாங்க? பைபிள் படிச்சா நீங்க கெட்ட வார்த்தைன்னு சொல்லுவீங்களா? அத இது ப்ராஸ்பரிட்டி இஸ் ஃப்ரம் காட். ஆமென். ப்ராஸ்பரிட்டின்ற ஒரு கான்செப்டை யார் உண்டாக்குனா தெரியுமா? யார் உண்டாக்குனாங்க? கண்டிப்பா நான் உண்டாக்கல, கர்த்தர் தான் உண்டாக்குனாரு. ஹalleluya. ப்ராஸ்பரிட்டின்றது செழிப்புன்ற கான்செப்டை ஆண்டவர் தான் கொண்டு வந்தார். நலமும் விசாலமும் மான தேசம்னு யார் கொண்டு வந்தா கான்செப்ட்? பாலும் தேனும் ஓடணும்னு யார் சொன்னா? நானா சொன்னேன்? கொளுத்த கன்றை அடித்து புசிங்கன்னு கிரண்பாலா சொன்னாரு. என்னங்க கிரண்பால் சொல்லியிருந்தா சொல்லலாம், கர்த்தர் தான் சொன்னாரு. அப்புறம் எப்படி ப்ராஸ்பரிட்டி தப்புன்னு பிரசங்கம் பண்ண முடியும்? ப்ராஸ்பரிட்டி தப்புனா இஸ்ரேல் ஜனங்களை ஆண்டவர் எகிப்திலே தான் வச்சிருக்கணும். தம்பி வெள்ளை பூண்டும் வெங்காயமும் போதும், நீ அங்கேயே இருந்து சொல்லியிருக்கணும். எதுக்கு அவனை வெளியே கூட்டிட்டு வந்து மன்னாவை கொடுத்து தண்ணிலாம் சூப்பர் நேச்சுரலா கொடுத்து கானான் தேசத்துல கொண்டு போய் கட்டாத வீட்டுல குடியிருப்பாய் நடாத திராட்சை தோட்டங்களில் இருந்து நீ சாப்பிடுவான்னு சொல்றாரு. ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, தம்பி நான் ஒரு நல்ல தேசத்தை வச்சிருக்கேன், ஆனா அந்த தேசத்துக்கு இப்போதைக்கு அந்த தேசம் ஃப்ரீயா இல்ல. ஏன் ஃப்ரீயா இல்ல? அந்த தேசம் ஃப்ரீயா விட்டா மிருக ஜீவன்கள்லாம் உள்ள போய் உட்காந்துருவாங்களா? வசனத்துல போட்டிருக்குல்ல உபாமத்துல, லேண்ட் ஃப்ரீயா இருந்தா யார் வந்து உட்காந்துருவாங்களா? மிருக ஜீவன்கள் எல்லாம் வந்து உட்காந்துரும். அதனால ஆண்டவர் என்ன பண்றாரு, இந்த அமோரியர் எபூசியர் கானானியர் எல்லாம் உள்ள விட்டுட்டாரு. சரி எல்லாம் வேலை செய்யி, நல்லா வேலை செஞ்சு வீடெல்லாம் கட்டி வை, நான் கூட்டிட்டு வந்து என் பிள்ளைகளை உட்கார வச்சிருன்றாரு. ஹalleluya. ஆமென். நீ எல்லாத்தையும் பண்ணுப்பா, என் பிள்ளைகளை கூட்டு வந்து. சில பேர் கேட்டாங்க என்கிட்ட, ஏன் பிரதர் கானானியரை துரத்தி விட்டாரு? பாவம் இல்ல பிரதர், அவங்க வீட்டை துரத்தி விட்டாருன்ட்டு. கானானியர் பொல்லாத மனுஷங்க அவனுங்க. பிள்ளைகள் எல்லாம் கொண்டு போய் பலியிடுவானுங்க. பிள்ளைகளை கொண்டு போய் பலி தீல போடுறது, தண்ணியில போடுறது, இந்த மாதிரி மோசமான காரியங்கள் எல்லாம் அவங்க செய்வானுங்க. தேவனுக்கு அருவருப்பான காரியங்களை செய்துட்டு இருந்தவங்க தான் யாருங்க? கானானியர்களாம். அதனாலதான் ஆண்டவர் அவங்க துரத்திட்டு நம்பாளுங்களை உட்கார வச்சிட்டாரு உள்ள. ஏன் வசனத்துல போட்டிருக்கு துன்மார்க்கனுடைய ஆஸ்தி வந்து நீதிமானுக்கு வரும்ட்டு? ஏன் உங்க கையில ஆஸ்தியை கொடுக்கணுன்றாருங்க? ஏன்னா உங்ககிட்ட கொடுத்தா உருப்படியை யூஸ் பண்ணுவீங்க, அதுதான் உங்ககிட்ட கொடுக்கணுன்றாரு. ஆனா நம்பாளுங்க என்ன சொல்லிட்டாங்க, எனக்கு எதுவும் வேண்டாம், பொண்ணு வேண்டாம், மண்ணு வேண்டாம், பண்ணு வேண்டாம், கொண்ணு வேண்டாம், நான் பரலோகத்துக்கு போறேன். ஹalleluya. உங்கள் நினைவுகள் கர்த்தருடைய நினைவுகள் கிடையாது, உங்க வழிகள் கர்த்தருடைய வழிகள் கிடையாது. அவருடைய வழிகளுக்கும் உங்க வழிகளுக்கும் வானத்தையும் பூமியும் இருக்கிற அளவை போல அது ரெண்டும் வித்தியாசமா இருக்கு. ஸோ நீங்க கர்த்தரோட வழியில அலைன் ஆகணும். ஹalleluya. முதல் காரியம் ஆசீர்வாதத்துல வாழ்றதுக்கு முதல்ல நீங்க செய்யறது என்ன தெரியுமா? கர்த்தரோட வழியில அலைன் ஆகணும். அது எப்படி அலைன் ஆகணும்? விதைக்கிறவன் எப்படி விதையை விதைக்கிறானோ அதே போல வசனத்தை எடுத்து விதைங்க. அப்பொழுது ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அந்த வசனத்துல வேலை செய்வாரு. வேலை செஞ்சு அவர் எதற்காக அந்த வசனத்தை அனுப்பினாரோ அந்த காரியம் வாய்க்கும். ஹalleluya. ஹீலிங் வேணுமா? ஹீலிங் எடுத்து உள்ள போட்டுக்கிட்டே இருங்க. ஹீலிங் ஸ்கிரிப்சர், அந்த காரியம் வாய்க்கும். ப்ராஸ்பெரிட்டி பிளெஸிங் வேணுமா? பிளெஸிங் ஸ்கிரிப்சர் எல்லாம் எடுங்க. ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தெல்லாம் எடுங்க, எடுத்து உள்ள படிங்க, படிச்சு உள்ள போடுங்க. அப்ப ஆசீர்வாதம் வெளிப்பட ஆரம்பிச்சோம். பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கணும், பிள்ளைகளை குறித்த சத்தியங்கள் எல்லாம் எடுங்க, எடுத்து உள்ள போடுங்க. அப்போ பிள்ளைகளோட ஆசீர்வாதம் துளிர்க்கும். ஹalleluya. ஆமென். அப்போ அது எப்படி இருக்குமா பாருங்க. அடுத்த வசனம் படிங்க சிஸ்டர். 55:12. இது நடந்த பிறகு உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்னு போட்டிருக்கு பாருங்க. நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். பர்வதங்களும் மலைகளும் உங்களுக்கு முன்பாக கெம்பீரமாய் முழங்கி வெளியின் மரங்கள் எல்லாம் கை கொட்டும். முச்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும். காஞ்சொரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும். அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் இருக்கும். முதல்ல என்ன நடக்குமா? நீங்க மகிழ்ச்சியா இருப்பீங்களா, சந்தோஷமா இருப்பீங்களா, சமாதானமா இருப்பீங்களா? 12வது வசனம் போடுங்க.
ஜாய் அண்ட் பீஸ் வில் பி தேர் இன் யுவர் ஹவுஸ். பீஸ்னா நீங்க சொல்ற மாதிரி மனசுல அது கிடையாது. ஷாலோம். உங்க வாழ்க்கையில என்ன இருக்குமா? ஷாலோம் இருக்கும். ஷாலோம்னு என்னது? நத்திங் மிஸ்ஸிங், நத்திங் புரோக்கன். எதுவுமே உங்க வாழ்க்கையில குறைவா இருக்காது, எல்லாமே இருக்கிற மாதிரி இருக்கும். ஆம்பிளிஃபைட் பைபிள்ல போடுங்க. வித் ஜாய் யூல் பி லெட் அவுட் அண்ட் வித் பீஸ். அந்த அளவுக்கு இல்ல ஆம்பிளிஃபைட் பைபிள்ல. ஷாலோம்னா எல்லாமே நிறைவா இருக்கும் உங்க வாழ்க்கையில, குறைவே இருக்காதான். சுகமா இருப்பீங்க, ஆரோக்கியமா இருப்பீங்க, குடும்பம் சமாதானமா இருக்கும், பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருப்பாங்க, கையின் பிரயாசம் நல்லா இருக்கும், ஊழியம் செழிப்பா இருக்கும், எல்லாமே நல்லா இருக்கும். அதுதான் ஷாலோம். சந்தோஷமும் ஷாலோமும் இருக்குமா உங்க வாழ்க்கையில. மலைகள் எல்லாம் கை தட்டுமா. அப்படின்னா என்னது? கர்த்தர் உண்டாக்குன காரியங்கள் எல்லாம் உங்களுக்காக வேலை செய்யும். நிறைய பேர் அதை எப்படி பிரதர் மலைகள் உங்களுக்கு முன்பதாக கம்பீரிக்கும் முழங்கும் அப்படின்னா எப்படி எப்படி மலை எங்க அப்படின்னா என்னன்னா, கர்த்தர் உண்டாக்கி இருக்காரு பாத்தீங்களா இந்த பூமியை. இந்த பூமி எல்லாம் உங்களுக்காக தானே உண்டாக்கி இருக்காரு. இந்த மலை, கொடி, மரம், செடி எல்லாம் யாருக்கு? உங்களுக்காக தான் உண்டாக்கி இருக்காரு. இது எல்லாம் உங்களுக்காக வேலை செய்யறதுக்காக தான் வச்சிருக்காரு ஆண்டவர். சூரியன் எதுக்கு டெய்லி உதிக்குது? போர் அடிக்குது அப்படின்னு உதிக்குதா? நைட்டு தூங்கிட்டேன் காலையில வரேன்னு உதிக்குது? இல்ல இல்ல, உங்களுக்காக தான் சூரியனை உதிக்குது. உங்களுக்காக தான் சந்திரன் வருது நைட்டு. உங்களுக்காக தான் எல்லாம் வேலை செய்யுது. எதுக்கு மழை வருது சென்னையில? ஏன்னா நம்ம இருக்கிறனாலதான் சென்னையில மழை வருது. ரொம்ப ஹாட்டா இருக்குன்னு ஜோம் பண்றோம்ல, அதான் ஆண்டவர் மழையை கொடுத்துட்டு இருக்காரு. அதை இவங்க என்ன சொல்லிட்டாங்க? குளோபல் வார்மிங்ட்டாங்க. நான் குளோபல் வார்மிங்லாம் நம்பல. நான் ஆண்டவர் மழை கொடுத்தான்னு தான் நம்பிக்கிட்டு இருக்கேன். நீங்க எதை வேணா சொல்லிக்கலாம், ஆனா நான் அதெல்லாம் நம்பல. நான் சென்னையில இருக்கேன், கூலா இருக்கணும், அதான் மழை வருது. ஹalleluya, ஆமென். இது எல்லாம் நமக்கு தான். அதனாலதான் மலைகள் கம்பீரிக்கும். இதெல்லாம் எதுக்கு? நமக்காக தான். அப்பொழுது என்ன நடக்கும்? அடுத்த வசனம் 13வது வசனம். முச்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும், காஞ்சொரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும். இந்த முட்செடி அப்புறம் இந்த காஞ்சிரன் எல்லாம் போட்டிருக்குல்ல, இதெல்லாம் சாபத்தை குறிக்குது. ஆதாம் மேல ஒரு சாபம் வந்துச்சு பாத்தீங்களா? நீ எதை விதைத்தாலும் அது முள்ளும் குறுக்கியும் விளைவிக்கும். அந்த சாபம் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில சுமந்துட்டார். கலாத்தியர் 3:13 போட்டிருக்கு, அவர் சாபமானார் அப்படின்ட்டு. சோ அந்த முட்செடிக்கு பதிலாக தேவதார விருட்சமும் முளைக்கும், காஞ்சொரிக்கு பதிலாக மிருத செடி எழும்பும். அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும். நீங்க ஆசீர்வாதமா இருக்கிறது யாருக்கு கீர்த்தியாங்க? கர்த்தருக்கு கீர்த்தி. நீங்க நல்லா இருந்தா யாருக்கு மகிமையா? இப்போ புரியுதுங்களா ஏன் ஆசீர்வாதமா இருக்கணும்ட்டு? நீங்க பெரிய வீட்டுல இருந்தீங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரன் சொல்லுவான், இவன் கிறிஸ்டியனு, தவறாம கோயிலுக்கு போறான், கடவுள் மேல பக்தியா இருக்கான், நல்லா இருக்கான்னு சொல்லுவோம். சொல்லுவானா மாட்டானாங்க? என்னங்க? நீங்க நல்லா இருந்தீங்கன்னா உங்களை பார்த்து, இவர் கிறிஸ்டியனுங்க, இவர் நல்லா ஒழுங்கா பைபிள் படிப்பாரு, ஜோம் பண்ணுவாரு, வீட்டுல ஜப கூட்டம்லாம் நடக்கும், நிறைய நல்லதெல்லாம் செய்வாரு, ஊழியெல்லாம் பண்றாரு, நல்ல ஆசீர்வாதமா இருக்காரு அப்படின்னு அவன் சொல்லுவான். இதுதான் ஆசீர்வாதம். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும், அதனுடனே அவர் வேதனையை கூட்டார். நீதிமொழிகள் 10:22. கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் வீடை கொண்டு வருது, நிலங்களை கொண்டு வருது, காரை கொண்டு வருது, ஊழியத்தை கொண்டு வருது, எல்லாத்தையும் அதான் கொண்டு வருது. உங்களை பாக்குறோம் சொல்லுவான், இவங்க கிறிஸ்டியனுங்க, கிறிஸ்டியன் தான் அதான் நல்லா இருக்காங்க அப்படி சொல்லணுங்க. நம்மளை பார்த்து கிறிஸ்டியன் அதான் நல்லா இருக்கிறான், இவர் கடவுள் நல்ல கடவுளுங்க, இவர் கடவுள் நல்லா ஆசீர்வதிப்பாருங்க அவங்கள அப்படி சொல்லணும். இவர் கடவுளாங்க, இவங்க கடவுள் ஒண்ணும் இல்லைங்க, எல்லாம் பரலோகத்துல தான் இருக்குன்றாரு, பாவம் எல்லாம் பிச்சை எடுத்துட்டு இருக்கானுங்க, கிறிஸ்டியன் ஆயிட்டு சோத்துக்கு இல்லாம இருக்கானுங்க எல்லாம். அப்படி சொல்றது மகிமையா கர்த்தருக்கு? கீர்த்தி அவருக்கு? எல்லாம் பரலோகத்துலதான் இருக்குன்ட்டாங்க எல்லாரும். கிடையாது. அது அவருக்கு அந்த வசனம் திருப்பி போடு, ஏசாயா 55 அந்த வசனம் திரும்ப போடு 13. அது அவருக்கு கீர்த்தியாக இருக்குமா? ஹalleluya, amen. You living in blessing will glorify God. கர்த்தரை பார்த்து, கர்த்தரை அதை பார்க்கிறவர்கள் கர்த்தருக்கு மகிமையை கொடுப்பார்கள். என் பிள்ளைங்க எப்படி இருக்காங்க பாருங்க அப்படின்னு கர்த்தருக்கு மகிமை கொடுப்பாங்க. இவங்க ஆண்டவர் நல்ல ஆண்டு. தானியல் பார்த்து ஏன் பயந்தான்? தானியல் ஏதோ பயங்கரமான ஆளுனால பயப்படல, இவன் சேவிக்கிற கர்த்தர் பயங்கரமான ஆளு, அதனால இவன் மேல கையை வைக்காத அப்படின்ட்டானுங்க. கரெக்டா இல்லையாங்க? தானியலை பார்த்து ஏன் பயப்படுறானுங்க எல்லாம்? எப்பா மோசமான ஒரு பாய் ஒரு கர்த்தரு, இவனுக்கு தொட்டனா அவர் வந்துருவாரு, இறங்கி வந்துருவாரு, அதனால இவன் மேல கையை வைக்காதீங்க. நீ இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் உன்னை விடுவித்தாரா அப்படின்னு கேக்குறான் ராஜா. சிங்க கபில இருக்கும்போது ராஜாக்கு தெரியுது, இவன் ஒரு கடவுளை கும்பிடுறான், அந்த கடவுள் இவனை காப்பாத்திடுவாருன்னு ராஜாக்கு தெரியுது. அப்படியே கேட்கிறாரு நீ தானியேல் 6 வரும், நீ இடைவிடாமல் ஆதரிக்க தேவன் உன்னை விடுவித்தாரா, சிங்கத்தின் வாயிலிருந்து விடுவித்தாரான்றார். ஹalleluya. சோ நீங்க நல்லா இருந்தீங்கன்னா புகழ்ச்சியும் கீர்த்தியும் மகிமையும் கனமும் யாருக்கு போகுதுங்க?
அவருக்கு போகுது. இதுதான் கர்த்தர் சித்தம். இததான் வந்து ஏசாயா எழுதிட்டார் தீர்க்க தரிசனமாக. என் வழிகள் உன் வழிகள் இல்லைன்னு கர்த்தர் சொல்றாரு. என் நினைவுகள் உன் நினைவுகள் இல்லைன்றார். ஹalleluya. நீங்க நினைக்கிறீங்க இது போதும், கொஞ்சம் போதும், அது போதும், இது கர்த்தர் சொல்றாரு, எப்பா இதெல்லாம் பத்தாதுப்பா, நீ ஏன் புள்ளப்பா அப்படின்ட்டாரு அவர். ஏன் புள்ளலாம் நீ இப்படி இருக்கக்கூடாதுப்பா அப்படின்ட்டார். ஹalleluya. மீன்வாயில் நீங்க என்னுடைய ஊழியத்துல கொடுக்கணும்னு விரும்பினால் இதை நீங்க யூஸ் பண்ணி கொடுக்கலாம். என்னுடைய ஊழியத்தை நீங்க ஆசீர்வதிக்கணும்னு விரும்பினால், கர்த்தர் ஏவினால், ஆண்டவர் உங்க மனசுல பேசுறாரு, இல்ல உங்களுக்கு கொடுக்கணும்னு ஒரு வாஞ்சை இருக்குது. ஏன்னா வேதத்துலதான் போட்டிருக்கு 2 கொரிந்தியர்ல, கட்டாயத்தினாலும் அல்ல விசனமாகவும் அல்ல, உற்சாகமாக கொடுங்கன்னு தான் போட்டிருக்கு. ஸோ நீங்க கொடுக்க விரும்பினால், என் ஊழியத்துல நீங்க தாங்கணும்னு விரும்பினால், பார்ட்னர் பண்ண விரும்பினால், இல்ல கர்த்தர் உங்க மனசுல பேசினால் நீங்க இதை யூஸ் பண்ணி கொடுக்கலாம். ஆமென். ஹalleluya. என்னுடைய கூகுள் பே நம்பர், என்னுடைய அக்கௌண்ட் நம்பர் இருக்கு. ஃபோன் நம்பர், கூகுள் பே நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் எல்லாம் ஒரே நம்பர் தான். 9884160264. கொடுத்துட்டு எனக்கு ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பிடுங்க. நான் அனுப்பியிருக்கேன்னு உங்களுக்கு நான் அக்னாலஜ்மெண்ட் அனுப்பி விடுவேன். ஆமென். God bless you. To give to my ministry, என்னோட ஊழியத்துக்கு கொடுப்பதற்கு இந்த டீடைல்ஸ் யூஸ் பண்ணி நீங்க கொடுக்கலாம். என்னோட அக்கௌண்ட் டீடைல், கூகுள் பே நம்பர் இருக்கு. என் ஃபோன் நம்பர், கூகுள் பே நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் ஒரே நம்பர் தான். ஸோ டு சென்ட் அண்ட் ஆஃபரிங் டு மை மினிஸ்ட்ரி, என்னோட ஊழியத்திற்கு காணிக்கை கொடுப்பதற்கு நீங்க இதை யூஸ் பண்ணி கொடுக்கலாம். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கொடுக்கிற ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் வந்து 100 மடங்கான அறுவடை கொடுப்பார். ஆமென். ஹalleluya. And you will not lack any good thing. எல்லாமே பரிபூர்ணமாக உங்க வாழ்க்கையில இருக்கும். ஆமென்.